இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதுல நம்ம பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னா நம்ம கோஹோஸ்ட் பீரஸ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். 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 அப்புறம் நம்ம ஹோமி ஷான் குட்மன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிராலி. வணக்கம் பீரஸ். அப்புறம் நம்ம செல்பி. நம்ம பேஜ்ல வந்து நிறைய மீம்ஸ் வருதுன்னா அது அவரோட மீம்ஸ் தான். பெருசா புகழாதீங்க பிராலி. உங்களை மீன் மேரத்தான்ல விட்டா நீங்க தான் முதல்ல வந்து நினைப்பீங்க. சிவகாந்த் ஸோ அதான் சரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாபிக் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எடுத்திருக்கேன். ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து நம்ம ஷான் குட்மன் ஹிஸ்டரியை சொல்லுவாரு. சொல்லுங்க. ஹிஸ்டரின்னு பார்த்தாக்கா ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாம் நூலாண்டிங்க தானே வச்சு இது பண்ணிருப்பானுங்க. அவனுங்க தானே அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்ட்டு அப்ரோச் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மள. அதாவது நம்ம ஒரு சொல்லிட்டா அவங்களுக்கு புண்படுத்திட்டான்ற மாதிரி குதிச்சுக்கிட்டு நம்மள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒழிச்சு ஆர்டிகல் 19 வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வேணும் ஒருத்தருக்கு. அது வந்து நடைமுறைப்படுத்தினது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 1946 இருந்து 1950 வந்து எல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க. இதுதான் ஷார்ட்டா சொல்ல போனீங்கன்னா ஹிஸ்டரி பத்தினா. ஹிஸ்டரினா ரொம்ப பெருசா பயங்கரமா அப்படின்னு பார்த்தா நீங்க சப்ளை முடிச்சிட்டீங்க. 2 கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு வந்தாங்க, 2 லா எடுத்து வந்து முடிச்சிட்டாங்கன்றீங்க. லா போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுதாங்க அவனுங்க நூலாண்டிங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதனால எதுக்கு அது உள்ள போகணும்ட்டு அப்படியே ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். வேற பேசலாம். ஓகே. சரி, அதான் இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு சொல்லிட்டு நார்மலா நம்மளோட இது எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து எது வேணா பேசலாம். இப்போ ஒருத்தரை கேள்வி கேட்கணும்னாமே வந்து முன்ன வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்காது. அப்போ வந்து உங்களால சில பேரை கேள்வி கேட்க முடியாது. எப்படி சொன்னா, இப்போ ராஜா காலத்தெல்லாம் போனா ராஜாவை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து ஈவன் நம்ம பிரசிடென்டா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, நம்ம கேள்வி கேட்கலாம், அரசியல் பேசலாம்ன்றதுக்காக தான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இப்போ வந்து அப்ரோச் பண்றது, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ஃப்ரீடமை வந்து எப்படி பறிக்கலாம், அதெல்லாம் அதுக்கான நிறைய இதுவெல்லாம் போகுது. ஸோ அதை நம்ம ஃபர்தரா பேசுவோம். நிறைய பேர் அடிக்க வேண்டியது இருக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு. டிக்டேட்டர்ஷிப்ல தான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்காது. லைக் வந்து நம்மளால வந்து ஹிட்லர் கவர்மெண்ட்ல லைவ்ல இப்ப பார்த்தோன்னா வந்து நார்த் கொரியால அவரை யாராலுமே கேள்வி கேட்க முடியாது. அவர் வச்சதுதான் சட்டம். ஓகேங்களா? அது கரெக்ட் தான். எங்க பயப்படுறாங்க அந்த நாட்டுல பேசினாலே. சாப்பாடுன்னு எதனா கேட்டாலே பயப்படுறாங்க. பசிக்குதுன்னு சொன்னா தூக்கி ஜெயில போடுறோம் போல இருக்கு. பசிக்குதா, காசு இல்லையா, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு ஒரு நெத்தி பொட்ட ஒரு சுத்துட்டு முடிஞ்சு. உனக்கு எக்ஸிஸ்டென்ஷன் இருக்கு. உயிரா இருக்கிறதானே உனக்கு பசிக்குது. உனக்கு வா உனக்கு பொட்டி வைக்கிறேன், அழகா பொட்டி வச்சுட்டு படுக்க வச்சிடும் அவனை. ஆமா. ஸோ அந்த வகையில வந்து நம்ம கண்ட்ரி வந்து சூப்பரான கான்ஸ்டியூஷன் பை அம்பேத்கர் ஏதுனால வந்து இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இருக்க கவர்மெண்ட், இப்போ இருக்க சில பெரிய பெரிய என்ன சொன்னது எக்கனாமிக்கை வந்து பெருசா கையில வச்சிருக்க கம்பெனிஸ் அவங்களாம் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து தனக்கேற்ற மாதிரி மாத்துறாங்க. ஸோ அதை பத்தி ஃபர்தரா பேசுவோம். நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன்னா எப்படிங்க இந்த மாதிரியா அந்த மோஸ்டா அந்த அக்ரிகல்ச்சர் மூவி எடுத்த ஒரு வில்லன் வருவான். அவன் வந்து கவர்மெண்ட் என் கையில தான்டா, உன்னால எதுவும் பண்ண முடியாத சொன்னின்ற மாதிரி அவன் எதனா பண்ணுவான். ஹீரோ அதெல்லாம் உடைச்சிட்டு வேற லெவல்ல பண்ணுவாங்க. என்னங்க நினைச்சதுன்னா 13 ஃபேமிலியில ஒருத்தங்க அவன்.
ஆமாங்க. அதாவது வேர்ல்டே வந்து அவங்க தான் நடத்துற மாதிரி லைக் எப்படி அதாவது சொல்றது. ம். அவர் தான் பெரும்புலத்தின்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்பாரு. புடிச்சல அவருக்கு தான் வந்து முளைக்கூட இடத்துல கொம்பு முளைச்சிருக்க மாதிரியும் அது அவரவா கன்சீவ்னு இருப்பாரு அதேதான் அந்த கொம்பு. அதுதான் அதேதான் அதை தடுக்கத்தான் நம்ம ஹீரோ வருவாரு. ஆனா ஹீரோவே பூமரா இருந்தா என்னங்க பண்றது? ஹீரோ வந்து நான் அக்ரிகல்ச்சர் வெளியில தானே நான் உன்னை வந்து பழி வாங்குவேன், உன்னை வீழ்த்துவேன் அப்படின்ற மாதிரி அவர் இறங்கி போடுவாரு. ம். சரி, இது வந்து அதாங்க ஒன் இப்போ ஆஃப் சொல்லுங்க. அதாங்க இப்போ இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது வந்ததுனால இப்போ வந்து அது தொடர்ந்து வந்து ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் லைக் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ஆர்டிஐ ஆக்ட். நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது ஒரு 10 ரூபா 50 ரூபா தான், அவ்வளோ செலவு பண்ணாக்கா போதும். நம்ம போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல யார் வேணா பிடிச்சி கேள்வி கேட்கலாம். அவங்க வந்து பதில் சொல்லி சொல்லாட்டி அது வந்து திருப்பியும் நீங்க வந்து மேல்முறையீடு போடலாம், கோர்ட்டுக்கு போகலாம், இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோட நிச்சயம் தான் நான் பாக்குறேன். ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா நம்ம பிஎம் கேர்ஸ்ல கேடிஜி போட்டாரு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வராது இது. ஸோ நீங்க வந்து எவ்வளவு ஃபண்ட் வந்துச்சுன்னு கேட்க கூடாதுன்னாரு. எங்க அவெல்லாம் வந்து இதுல பாத்துட்டு தாங்க வந்துருவான். ஏங்க மக்களோட காசை வந்து கணக்கே இல்லாம வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம், பட் ஆனா வந்து நீங்க அது வந்து கணக்கு கேட்காதுன்னா அவன் அப்படிதாங்க பண்ணுவான். இப்போ கணக்கு கேட்டா அவன் எந்த கணக்கு ஏத்து கொடுப்பான்? இது ஆக்சுவலா இதே பிரச்சனை சேம் மோடிக்கு இதே பிரச்சனை ஆச்சு. என்னன்னா இது வந்து இப்போ சேலரி அந்த இன்கம் அந்த பத்தி இல்ல, எஜுகேஷன். இப்போ ஒரு நம்ம நாட்டை ஆள்றவர் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல படிச்சிருக்காரா அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்போம், கரெக்டுங்களா? இப்போ நார்மலா சிஎம் வந்தா கூட என்னப்பா படிச்சிருக்காரு அந்த மாதிரி தான் கேட்போம். அது மாதிரி ஒருத்தர் வந்து இது ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி மோடி என்ன படிச்சிருக்காரு. ஸோ இதுக்கும் அதே ரிப்ளை தான் எங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம். இது இன்கம் சொல்றதுக்கு மேபி விருப்பம் இல்லைன்னா ஓகே, ஒரு பர்சன் ஒரு நாட்டோட ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்கம் சொல்றதுக்கு உங்களால முடியாது. எஜுகேஷன்ல என்ன ப்ராப்ளம்? அப்ப அவர் படிக்கலன்றது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கேட்டு என்னங்க பண்ண போறீங்க? கணக்கு இதுப்பா. கணக்கு இல்ல, ஒருத்தரோட எஜுகேஷனை சொல்றதுக்கே தயங்குறவங்க இன்கம் மட்டும் எப்படி என்ன இதுல சொல்லிட போறாங்க? ஏங்க இப்போ நீங்க அவரோட எஜுகேஷன் பத்தி கேட்டு அவர் சொல்லிட்டு அவரை பத்தி நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு அவருக்கு அதிகமாயிடும். அவரை பத்தி கண்டென்ட் எடுக்க அவர்னா மீன் மெட்டீரியல் தான், அது வேற விஷயம். இல்லங்க, உங்களுக்கு சாலிட் கண்டென்ட் உங்களுக்கு கச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம்? அதனாலதான் சொல்ல அது மாதிரிலாம் கான்ட்ரவர்சியில மாட்டக்கூடாதுன்னு. கான்ட்ரவர்சின்னு இல்ல, ஜென்ரலா நம்ம இப்ப யாரா இருந்தாலுமே அந்த ஒரு இது இருக்கும்ல, தெரிஞ்சுக்கணும். மீன்ஸ் ஒரு பர்சனோட அட்லீஸ்ட் எஜுகேஷன் இதுல தெரிஞ்சதுல கூட ப்ராப்ளம் ஆக போகுது, பெருசா ஒண்ணும் ஆக போகுது இல்லையே. அவனுங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. சரிதான். நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கேரண்டி பண்ணுது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டு எவ்ரி இந்தியன். அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டரு, காஸ்ட், ரிலீஜியனு எதுவா இருந்தாலுமே நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து அங்கீகரிக்குது. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம். அது வந்து நம்ம அதுக்கு பேரு தான் வந்து டெமோக்ரஸி ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்றது. அதனாலதான் நம்ம நாடு வந்து டெமோக்ரஸின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த என்ன வந்து இது எல்லாத்தையும் ஒடுக்குற மாதிரி இப்போ போட்டிருக்க பில்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஐடி பில், ஐடி செக்டர் பில் எல்லாமே திருப்பி போட்டிருக்கு. அதாவது ஒரு மனுஷன் ஒரு தடவை 2 தடவை புண்படுத்திக்கிட்டு வாங்கிடலாம், ஒரு தடவை புண்படுத்துறாங்க, சும்மா இருக்குமா? எங்க இந்த நாயகிலாம் சொல்லாதீங்க. இப்ப வேற இந்த ஃபேஸ்புக்ல ஸ்பாட்டிஃபைலாம் கூட போடுறாங்களாம், அங்கேயும் வந்து நம்மள வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. சென்சார் வந்துட போதுங்களா? ட்ரெண்ட்ல வந்து வருவாப்புல தூக்கிக்கிட்டு பீப் போட அந்த இடத்துல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதுனால பீப் போடாங்க. சிம்புனாவை கூப்பிடலாமா? வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நீ எனக்கு கேள்வி கேட்க, நான் வந்து உனக்கு பதிலும் சொல்ல மாட்டேன், நீயும் எனக்கு கேள்வி கேட்க கூடாது. அப்படின்னா என்ன 2 பேரும் கிளவுன் டு கிளவுன் கான்வர்சேஷனா பண்ணிடுறோம்? இல்ல 2 பேரும் ஊமையா?
நீ ஏதோ எப்படி இருக்குன்னா வந்துட்டு நீயும் கேட்காத, நானும் சொல்லிக்க மாட்டேன், அப்படியே இருந்துருவோம். ஏங்க அதாவது இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா வந்து ஒரே வீட்டுல அந்த புருஷன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி நான் செலவு பண்ணிச்சு நீ கேட்க கூடாது, நீ செலவு பண்ணிச்சு நான் கேட்க கூடாது, ஆனா 2 பேரும் சேர்ந்து வாழணும் அந்த மாதிரி இதுங்க. அதாவது அதே மாதிரிதான். இது இடையில மட்டும் ஏதாச்சும் ஒரு இன்ப நிகழ்வுகள் மாதிரி நம்ம இளையராஜா பிஜிஎம் போட்டு விட்டோம்னா மஜாவா இருக்கும். அது மாதிரிதான் இப்போ அது மாதிரிதான் இல்ல அது மாதிரிதான் இவங்க நடத்தணும்னு பாக்குறாங்க. நீ என்னை கேட்காத, நான் உன்னை கேட்க மாட்டேன். இதுக்கு இடையில வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாச்சும் கோமோடி இல்ல வந்துட்டு நான் வந்துட்டு கோ கொரோனா அப்படின்னு கத்துறதெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஏத்துற ஒரு பிஜிஎம் மாதிரி. இப்போ ரீசெண்டா அந்த உத்தரப்பிரதேஷ்ல கூட ஒரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, லைக் அந்த ட்வீட் போட்டதுக்கே வந்து அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. அது எந்த வகையில நியாயம்னே தெரியல. அவன்லாம் என்ன சிஎம் மொட்டை தலையன் உக்காந்துட்டு ஒரு ட்வீட், அதுவும் அவன் அஃபண்ட் ஆயிட்டாங்க, அவனால தாங்க முடியலங்க, அஃபண்ட் ஆயிட்டான், அவன் முடியல அவனால. எனக்கு உயிர் போயிருந்துங்க. அப்ப வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கான்னா என்ன மாதிரியான நாடகம் அதெல்லாம்? அங்கெல்லாம் இந்தியாவின் சும்மாவா கான்ஸ்டிடியூஷனை வந்து மீறப்போ அப்ப அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுல. அப்ப கோர்ட் என்ன பண்ணுது? அதெல்லாம் கேட்டா நாங்க திருப்பி கயிறு அங்கே கரண்ட் கம்பெனில கட்டி வச்சு அடிப்போங்க. அதாவது மனிதாபிமானமே இல்லாம மங்களகரமா மாட்டுக்கு பூஜை பண்ற ஒரு உத்தரப்பிரதேச சிஎம். ஓகேவா? இவர்கிட்ட பேசிக் நாலேஜ், அதாவது வந்துட்டு ஒரு கொரோனா பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்றோமே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம தான் இது. அதை எப்படி சொல்றதுன்னா, நான் பாட்டுக்கு இருக்கு வேலை பண்ணிக்கிறேன் சார், நீங்க பாட்டு பாப்பா எங்களுக்கு கம்பெனி கொடுங்கன்ற மாதிரி இருக்குது. அவங்க அதாவது நிறைய பேர் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. ரீசெண்டா கூட அகமதாபாத் கோர்ட் வந்துட்டு இந்தியாவிலே வர்ஸ்டான ஹைஜீனிக் டிபார்ட்மெண்ட்னா அது வந்து யூபில தான் இருக்கு. அந்த அளவுக்கு அதான் சொல்றேன். ஸ்கூல் காலேஜ் கம்மி, லிட்ரஸி ரேட் கம்மி, ஹைஜீனிக் லெவலும் மோசம். அண்ட் வந்துட்டு காஸ்ட் ரயாட்ஸ் நிறைய நடக்குது யூபில தான். இடையில வந்துட்டு அந்த சிஎம் வந்துட்டு அவர் எப்படிதான் பதில் சொல்வாரு? மீன்ஸ் ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு நம்ம அந்த பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வேஸ்ட். அண்ட் வந்து நம்ம என்னத்தான் அவர் கேட்டாலும் என்ன பதில் சொல்ல போய் ஒண்ணுமே கிடைக்காது, வெறும் ஃபேக் இதுதான் நியூஸஸ் தான் கிடைக்கும். சோ அதுதான் நான் சொல்றேன். இவருதான் வந்து மாடு பாதுகாப்பாளருங்க. இவர் மனுஷன் எல்லாம் பாதுகாக்க மாட்டாரு. மாடு பாதுகாத்தா ஆச்சு பீஃப் கிடைக்கும், பீஃப் சாப்பிடலாம். மனுஷனை பாதுகாத்து அதாவது மாடெல்லாம் வந்து கோமாதாங்க, தெய்வத்துக்கு சமங்க. ஆனா பீஃப் எக்ஸ்போர்ட்ல நாங்க தாங்க ஃபர்ஸ்ட். இந்தியா லீடு பீஃப் எக்ஸ்போர்ட்டர் இந்தியா தாங்க. ஆனா மாடெல்லாம் சாப்பிட மாட்டோம். அட் த சேம் டைம் நாங்க சரக்கு அடிக்க சொல்ல பீஃப் சுக்கா சாப்பிடுவோம். ஹியூமானிட்டினால என்னங்க வருது? மாடு பாதுகாத்தா பீஃப் கிடைக்குதுல்ல. என்னங்க நீங்க இருங்க, மாடு பார்த்தா இப்ப பீஃப் கறி நாங்க எக்ஸ்போர்ட் பண்ற காசு, அது உங்களை பார்த்து என்ன வரப்போகுது? பிரச்சனை தான் வருது. இவன் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான், பொல்யூஷன் வருது. மாடு பாருங்க, அழகா புல்லு சாப்பிடுது, தாண்டி போகுது, அதை தட்டி அதை அடுப்பு போடுறோம், மூத்திரம் வருது, அதை குச்சிட்டு நோய் தீர்த்துக்கிறோம். அதே கறித்துக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றோம், காசு வாங்கிக்கிறோம். எங்க மாடுதாங்க ஏட்டு சட்டுங்க, வாழை மரம் மாதிரி எல்லாமே இலையில. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மாட்டோட லிட்ரஸி ரேட்டை கூட்டுறதுல ரொம்ப ஒர்க் பண்றாரு. மாட்டுக்கு வேதம் சொல்லி தராரு. வேதமா? எப்படி விந்தணுக்கள் அதிகமா எப்படி செறிவூட்டணும்னு என்ன பண்றாங்களா மாட்டுக்கு? இது வந்து 2000 செக்ஸ் எஜுகேஷன் மாதிரியா மாட்டுக்கு? அதேதான் அது மாடு வந்துட்டு எப்படி சொன்னா, யூ ஆர் கெட்டிங் ஹோமிஃபைட். நம்ம என்னங்க இது என்னோட டேங்க் லாங்குவேஜ், இத கத்துக்கோங்க, நீங்களும் எங்க கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணிருங்க. மாடு சொல்ல போகுது, முதல்ல இவனுங்க கிட்ட என்னைய காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னைய வந்து ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த இனிந்து. ஆமா தினம் அந்த பான் ஸ்டார் கூட ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு 2 வாட்டி தான் வேலைக்கு போவாங்க. இவன் தினமும் வேலைக்கு போக வைக்கிறான்ற மாதிரி. அதுதாங்க இப்போ வந்து நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஏன் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, லைக் வந்து
இல்ல அததான் நமக்காக சொல்றேன். இந்த மாதிரி நிக்கலாம். லைக் வந்துட்டு ஆஹ் கேள்வின்றதை சொல்லுங்க. விட இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கிறாங்களே, இதையும் தட்டி கேட்க முடியும் நம்மளால. ஒரு அதுதாங்க இது கண்ட்ரிஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து சேஃபா பேசுறதுக்கும் நம்மளோட ஓன் ஒப்பீனியன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் நமக்காக எழுந்து நிக்கிறதுக்குமே தான் ஓன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல, ஓன் ஒப்பீனியன்ஸ் கம் இந்த மாதிரி ஒரு இதுவா நடந்துங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். நம்மளோட ஸ்பீச் அதுதான். எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம அந்த சேஃப்டினஸே நமக்கு இல்ல. இப்ப நம்ம எதனா சொன்னா அவள்தான் நீ ஆன்டி இந்தியன்றான், போய் உள்ள போட அவனு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுவ. இவனுங்க கிட்ட இருந்து என்னத்த நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எதிர்பார்க்க போறோம்னு தெரியல. இல்ல 7 வருஷம் வேற ஆண்டுட்டானுவ. இன்னும் கூட அடுத்த வருஷம் இதுவும் அடுத்த எலெக்ஷன்லயும் அவனுக்கு தான் ஜெயிப்பானுங்க போல நாட்டுல. வேற வழி இல்ல. முட்டாள் இருக்கிற வரைக்கும் முட்டாள் ஜெயிச்சுன்னே தான் இருப்பான். சரி சரி. ஸோ திருப்பி ஆனால் நம்ம இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃப்ரம் ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஓகே, நான் இதுல வந்து எனக்கு ஒரு பங்கு இருக்கு ஸ்கூல்ல சொல்ல ஒரு வாட்டி இருங்க அதேதான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற மாதிரி தான் அது அங்க வரும். அது அதாவது ஸ்கூல்ல வந்து ஒரு பிரச்சனையில ஒன்று மாட்டிக்கினேன் நானு. ஒரு சீரியஸ் பிரச்சனை பிரின்சிபல் வரைக்கும் போயிடுச்சு. அங்க போயிட்டு பிரின்சிபல் உங்ககிட்ட கேள்வி கேட்க சொல்ல நீங்க அது பதில் சொன்னா சொல்லுவீங்க, பதில் சொல்றது தானே. அதே திருப்பி பதில் சொன்னா வந்து நான் வந்து எதிர்த்து பேசுறேன் அந்த மாதிரி கணக்கு வருது. இல்ல புரியல எனக்கு. நான் இப்போ பதில் கேட்டது அவங்க, அதுக்கு பதில் சொன்னா அதுக்கு வந்து நான் எதிர்த்து பேசுற மாதிரி. அது அங்கேயே நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் போகுது. கேட்டா பக்கத்துல இருக்கிற மிஸ் வந்து நீ இது பிரின்சிபல் எதிர்த்து பேசுவியா, நீ கூட பேசுவியா, நீ பெரிய கொம்பா நீன்ற மாதிரி பக்கத்துல சூண்டி விட தடி நெருப்பு கொஞ்சம் கொளுத்தி போடுது. மேடமே எதிர்த்து பேசுறியா நீ? திருப்பி திருப்பி பேசுறேன் நீ திருப்பி பேசுறேன் நீ மாதிரி. அங்கிருந்துதான் எனக்கு அங்க பாதிப்பானது எனக்கு ஒரு வாட்டி. நான் சொல்றது என்ன, இது இங்கன்னு இல்ல, இது வீட்லயுமே நடக்கும். வீட்டுல நிறைய நடக்குங்க. சோ அதான் அங்கேயுமே நம்மளுக்கு இது குறைக்கப்படுதுல. சோ அதையுமே ஒரு பாயிண்டா சொல்லிட்டு அதாவது இப்போ நம்ம எதனா பேச வந்தாங்க, ஏண்டா உனக்கு என்னடா தெரியும், எங்களுக்கு தெரியாதடா, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லுவாங்க. வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு முன்னாடி வந்துட்டியா நீ? அதுதான் இப்போ 30 வயசுல ஒருத்தர் மெச்சூரிட்டி வருதுன்னா அவன் இந்த காலகட்டம் வேற, அவன் இந்த சூழ்நிலை வேற. இப்போ வந்து 18-17 வயசு பையனுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. அவன் பார்க்க வேண்டியது கரெக்டா பாரு, இல்ல பார்க்க கூடாதுன்னு பாக்குறான். ஆனா புரிஞ்சுக்கிறான் எது தப்பு எது கரெக்ட்னு. ஸோ அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரிதான். ஸோ வந்து அவங்க ஏஜ் கம்பேர் பண்ண சொல்ல நாளைக்கு இவனுக்கு 30 வயசு தானே எனக்கே மெச்சூரிட்டி வந்துச்சு, உனக்கு என்னடா கைதை உனக்கு இப்போ மெச்சூரிட்டி வருதுன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்போ கூறுகளை பேசாத அந்த மாதிரி. இப்போ இதுவே வந்து நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சாச்சு, லைக் இந்த ஃபேமிலி அப்படியே பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கம்யூனிட்டிக்கு வந்தாலுமே அங்க நிறைய அடிக்க வருது. லைக் சொன்ன மாதிரி இப்ப ரீசெண்டா போயிருந்த அந்த யூடியூப் எப்பா பேரு கூட சொல்லாமன்னு தெரியலையப்பா, இல்ல கிளவுட்னு சொல்லிக்கலாம், தமிழ்ல வேணா சொல்லலாம். இல்ல தமிழ்ல வேணா சொல்லிக்கலாம். ஒலிபெருக்கி. சரிங்க. அவரு வந்து அவ்வளவு மிஸ்யூஸ் பண்ற அப்படி அந்த டூலை வச்சுக்கிட்டு இது வந்து லைக் ஓகே, ஒரு வீடியோ யூஸ் பண்ணதுனால அது அடிச்சா கூட ஓகே சொல்லிடலாம். ஆனா ஒருத்தர் வீடியோ எல்லாம் போடாதப்பவே அவர் அடிக்கிறாருன்னா எந்த அளவு அவன் வந்து ஃபண்டிங் பண்ணிருப்பானுவ, இல்ல எவ்வளவு எகத்தாளமா எடுத்திருப்பானுவ. இதெல்லாம் அவனுங்கெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்களான்னு இருக்கு. யாருன்னா எல்லாரும் போட்டு அவன் அடிச்சா மட்டும்தான் உண்டு. ஆல்ரெடி அடிக்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதான் நம்ம மேஜர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வந்து எங்க வந்து இப்போ அதிகமா அடக்கப்படுறோம்னா வந்து இன்டர்நெட் தான். ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம ஷால் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசுவோம். ஸோ அதுதாங்க சொல்லுங்க. ஸோ செல்வி, நீங்க அந்த யூடியூப் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப் மீன்ஸ் இப்ப எப்படி இந்த கரண்ட் இஷ்யூவா இல்ல ஜெனரலா என்ன? இல்ல இப்ப ஜெனரல்ல இருந்து கரண்ட் இஷ்யூ வாங்க. அப்படி ஜெனரல் இருந்தா ஓகே. யூடியூப்னு இல்ல, நான் இது வேணா எஃபிக்கு வேணா நான் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து அவளோட ஒப்பீனியன் வந்து சொல்றான்னு வைங்களேன்.
அது வந்து ம். எப்படின்னா சரி, நார்மலா மெச்சூர்டா இருக்கிறவங்களும் சரி, இல்ல மெச்சூர்டு இல்லாம பிரிஞ்சுதானம் பேசுறவங்களும் சரி, 2 பேருமே பூமர்னு சொல்லுங்க. ம். ஏதோ 2 பேருமே எப்படி சொல்லுவாங்கன்னா, கேர்ள்ஸோட ஒப்பீனியன் வந்து இஸ் ஈக்குவல் டு ட்ராஷ்ன்னுவாங்க. புரியுதுங்களா? ஊஸ்பெத்ரா 2 பேருமே மெச்சூர்டா இருக்கிறவங்களும் சரி, பூமரும் சரி, 2 பேருமே கேர்ள்ஸ் ஒப்பீனியன் வந்து ட்ராஷ்ன்னுவாங்க. இந்த மெச்சூர்னு சொல்றவங்கலாம் யாருன்னா, இந்த ஒரு பக்கம் அப்படியே ஷால்வ போத்தின்னு உள்ளுக்குள்ள பூமரா இருப்பேன், வெளியில வந்துட்டு மெச்சூரா இருப்பேன். அதாவது சீரியஸ் பார்க்கும் ஒரே பூசணிக்காய் கேங்கு. இவனுங்க எப்படின்னா வந்துட்டு எல்லாம் எப்படி சொல்லணும், இப்போ ஒரு செக்ஸ் எஜுகேஷன் எடுத்துப்பாங்க. அதுல வந்துட்டு என்ன மெயினா என்ன சொல்லுவாங்க, செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துன்னு போவாங்க. சரிங்களா? ம். ஓகேவா? ஸ்டோரி மாதிரி எடுத்துன்னு போவாங்க. லைக் வைஸ் வந்து அதுல வந்து ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் அதுல என்ன அந்த செக்ஸ் இதுனா என்ன அப்படின்றத மீனிங்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. ஒரு பூமர் என்ன பண்ணுமா, இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் கேரக்டரை வந்து வச்சு இப்போ ஒரு போஸ்ட் போடனா, இல்ல செக்ஸ் எஜுகேஷன் எடிட் போடனா, பொண்ணு நீ அந்த மாதிரி பொண்ணு தானே, நீ வந்துட்டு இந்த இது நீ பொண்ணா இருந்துக்கு நீ இப்படி பாக்குறியே அப்படின்மா அதெல்லாம் பூமர். மிசோஜைனி அந்த பக்கம் வரும். ம். ஜென்ரலா பூமரே சொல்லுவான். ம். ரெண்டாவது வந்துட்டு இந்த மெச்சூர் ஆகிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, இவன் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா அந்த பொண்ணை அடிக்க மாட்டானுங்க. இவன் எப்படி ம். வருவானுங்கன்னா, இப்போ ஒரு அந்த சேம் வந்துட்டு அந்த செக்ஸ் எஜுகேஷன் சீரீஸே அடிப்பானுங்க. இப்போ வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் பார்த்துட்டு ஓகே நல்ல இது ஃபீல் குட்டா இருந்துச்சு அப்படி இப்படின்னு வானுங்க. அங்க வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட்ல வந்துட்டு யாரோ போஸ்ட் வந்து இந்த இந்த 11 PM போஸ்ட்ங்களா, இல்ல 11 PM மீம்ஸ் வந்துட்டு ஆமா. ஐபில வருவானுங்க கேட்பானுங்க. அதுல வந்துட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நீ நான் என்ன கே கூதியாடா, நான் என்ன லெஸ்பியன் இதுவாடா அப்படி இப்படின்னு வானுங்க. அப்ப நீ அந்த சீரியஸ் பார்த்ததுக்கான வேல்யூவே இல்லையே. ம். 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 அதுல மென், உமன், லெஸ்பியன், கே எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி தான் காட்டுவானுங்க அந்த சீரீஸ்ல. ம். நீ செக்ஸ் எஜுகேஷன் பாக்குறன்ற. இல்லங்க, அவன் செக்ஸ் எஜுகேஷன் எதுக்கு பார்த்தானோ அவன் காஜி தீக்கிறதுக்கு பார்த்திருப்பான். அதுல செக்ஸ்ன்ற வார்த்தை எதுக்கு, அந்த செக்ஸ்ன்ற வார்த்தைக்காக அவன் பார்த்திருப்பான். இல்ல அதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்துட்டு எப்படி செக்ஸ் எஜுகேஷன் நான் பார்த்தேன் ப்ரோ, ஆனா வந்துட்டு செக்ஸ்ன்ற வேர்டை வந்து நான் ஸ்டார் போட்டு யூஸ் பண்ணுவேன், நான் வந்துட்டு கே லெஸ்பியன்ஸ் வந்து போட்டு அடிப்பேன், அவங்கள வந்து நான் சும்மாலாம் அடிக்க மாட்டேன், அவங்கள வந்து ஸ்பெசிபிக் டைமிங் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேரு கொடுத்துருவேன். ஜெட்டி கலர் கேக்குறவங்க 11 PM வந்து மெசேஜ் அவனுங்க எல்லாருக்கா அவனுங்க செக்ஸ் எஜுகேஷன் உடனே ஓ வித்து எப்படி செக்ஸ் பண்ணணும்னு கத்து தராங்கன்னு நினைச்சுப்பானுங்க. இல்ல அததான் சொல்றேன், அவங்களுக்கு அவங்க பாட்டு அவங்க வேலையில இருக்கிறாங்கடா, நீ பொச்ச மூடிட்டு நீ உன் வேலையை பாடுறா. அவன் கேக்குறான்னா இக்னோர் அத ஒரு போஸ்டா வச்சு அவங்கள வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணி நிப்பானுங்க. சோ இது வந்து இன்னொரு ஒரு பக்கமா. இன்னொன்னு வந்துட்டு இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியனோ இல்ல ஏதோ இதுன்னு வைங்களேன், வச்சா வந்துட்டு கார்னர் பண்ற மாதிரி பண்றது. இப்போ உடனே வந்துட்டு இப்போ எப்படி சொன்னா, இப்போ நார்மலைஸ் நியூடிட்டி இல்ல வந்துட்டு இந்த ஃபெமினிசம் பத்தி பேசுறாங்கன்னா, இல்ல ஈக்வாலிட்டி இந்த பத்தி நார்மலைஸ் நியூடிட்டி வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். இது வந்து பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கு. அது வந்து சொல்றேன். இல்ல இது வந்து சரி ஓகே. இல்ல ஆனா இத பத்தி வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பேசலாம்னு தான் நினைச்சோம். என்னைய கூட பேச சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. சோ அதான் இந்த விஷயத்த வந்து நாங்க ஆல்ரெடி என்னைய வந்து இதுல கூட பேஜ்ல கூட வந்து क्वेश्चंसல பேச சொன்னாங்க. இது எப்படி சொல்லனா, இந்த ஸ்பெசிபிக் டாபிக் இது ஆனா இது நான் சொல்லிடுறேன். சோ என்னைய பேச சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் இத பத்தி ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து டேங்க் மீமஸே வந்து ரெண்டா பிரிஞ்சாங்க. இப்போ ரெண்டா பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறினாங்க. நியூடிட்டி நார்மலைசிங் வந்து இப்ப கிடையாது, இப்ப சரியான விஷயம் இல்லைன்னாங்க. சில பேர் வந்து கரெக்ட்னாங்க. எனக்கு வந்து இது வந்து அப்புறமா பேசணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிருஷ்ணன் டிடிக்கு அவர் வந்து பேசுறேன்னு இருக்காரு, அந்த அறிவுன்றவங்க கூடயே பேசுறேன்னு இருக்காரு. சோ அந்த டாபிக் நம்ம இங்கே விட்டுட்டு வேற டாபிக், நம்ம இந்த டாபிக் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டாபிக் வருவோம். இல்ல அதேதான் சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு ஜென்ரலா ஒரு பொண்ணு வந்துட்டு சரி இப்படி வேணா சொல்லலாம், அவளோட வந்து ஒப்பீனியன்ஸ், அவளோட ஜெண்டர் ஈக்வாலிட்டி
அண்ட் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிகார்டிங் த சொசைட்டி, ஃபெமினிசம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், அவளுக்கு ஒரே ஒரு போர்ட்ரே பண்ணிடுவானுங்க, நீ பெரியார் பேத்தி தானே. இல்ல எப்படி சொன்னா, ஒப்பீனியன் சொன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒப்பீனியன் சொன்னா அவளை வந்து இப்படின்றீங்க, ஒரு பையன் வந்துட்டு எனக்கு நான் வந்து ப்ரைட் பீப்புள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் வச்சு அடிக்கிறீங்க. இல்ல அததான் சொல்றேன், இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுல அது அவங்களோட விருப்பம். அது வந்து நீ அதை கேட்கறதுக்கு இது மேபி உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அது ஒத்து போற மாதிரி மியூச்சுவலா இருக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, உன்னோட ஒப்பீனியன். ஆனா அவங்களுக்கு பிடிச்சத சொல்ல வரானா ஒண்ணு எடுத்துக்காதது உன்னோட இது, அது சிம்பிளா நீ இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அதை வந்து அவங்கள வந்து ஸ்பெசிபிக்கா கார்னர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிஸ்கஸ்டிக்கா பண்ணிருப்பாங்க. அதுதான் பிசிக்கலா வந்து அட்டாக் பண்ணாம வந்து மென்டலா அஃபெக்ட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அதை எடுத்துட்டு வந்து பிஹேவியரல் இது பண்ணுவானுங்க. அதுதான் இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றத இந்த விஷயத்த நான் ஏன் இதை இழுக்கிறேன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு படம், இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச படத்தை பத்தி சொல்றேன், நான் இதுக்கே நான் அடிப்பேன்றாங்களே. ஸோ இதே மாதிரிதான் என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்ல வரேன்னு வைங்களேன் சோசியல் மீடியால. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒப்பீனியன் வந்துட்டு எல்லாருக்கும் இதுவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு நான் வந்து வித்தியாசமா நொட்ட வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வழி விடுங்க அப்படின்னு வருவான் ஒருத்தன். அவன் பண்ற இந்த வேலை தான் வந்துட்டு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கற மாதிரி ஒரு பர்சன். அதாங்க இப்ப எப்படில இன்னொன்னு போயிட்டு இருந்துச்சு பாருங்க, அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் ஆடுக்கு வந்து காப்பிரைட் போட்டுருந்தானுங்க, அந்த தமிழ்ல மறந்து போச்சு எதுங்க, அதான் பத்மஸ்ரீ ஸ்கூல்னு ஒலிபெருக்கி காப்பிரைட் ஸ்ட்ரைக். அவனுக்கு எப்படிங்க அந்த பழைய ஆடுக்கெல்லாம் வந்து ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அவனுக்கு போயிட்டு, அதுவும் புதுசா 2 நாளா இல்லாம 3வது நாள் மட்டும் அடிக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா இருங்க அந்த ஆடு வந்துட்டு 90s பீரியட்ல தான் வந்திருக்கு. அது வந்து அனிருத் தங்கச்சி தான் இருக்காங்க. இல்ல ஒரு ஃபேமிலி ஆக்சுவலா அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த 13 குடும்பங்கள் வந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அது அனிருத் தங்கச்சி வந்து அதுல வந்து இது அப்புறம் வந்துட்டு ஓனர் வந்துட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் வந்துட்டு ஒரு கோ ஓனர் வந்துட்டு அதுல வந்துட்டு எப்படி சொல்ல நடிக்கல, பட் அவருடைய டைலாக் எல்லாம் தூவி விட்டுருப்பாங்க. அந்த எப்படி சொன்ன 90s இருக்குது, அதை எடுத்தவர் வந்துட்டு எஸ்பி முத்துராமன் சொல்லிட்டு ஒரு பழைய டைரக்டர். ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு யார் வந்து பேட்டன் பண்ணலாம்னா, டைரக்டர் பேட்டன் பண்ணலாம், அந்த ஓனர் வந்து பேட்டன் பண்ணலாம். எப்படி இவனுக்கு கச்சதுங்க ஒலிபெருக்கிக்கு? அதுதான் சொல்றேன், பேட்டர்னா இப்போ அவங்களோட சரி அவங்களோட கண்டென்ட் தானே. இப்போ அதுக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ மோஸ்டா வந்து இப்போ இருக்க டைம்ல வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து காப்பிரைட்ஸ் இருக்கும். டைரக்டர் ஹீரோவை விட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து மேஜர் காப்பிரைட் எடுத்து அதை விற்கிறது. இப்போ அந்த படம் வந்து சன் டிவில வரணும்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் முடிவு பண்ணி அதை எவ்வளவுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம அன்னைக்கு டிஸ்கஷன்ல சொன்னேன். ஸோ அந்த ஒரு நியூஸ் சேனலோட நியூஸ் இது கூட வந்து இவனுங்க கிளைம் வச்சிருந்தானுங்க ஒலிபெருக்கி. அதே தான் சொல்றேன். இப்போ எப்படி சொன்ன, இந்த ரீசெண்டா ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் பத்தி மினிஸ்டர் சொன்னது சொன்னானே ப்ரோ, அந்த இதுதான் அத கூட அடிப்பாரு நம்ம ஒலிபெருக்கி. எதுக்கு அடிச்சாங்க, அதையே வந்து நம்ம இப்ப எதிர்க்கணும்னு சொல்லிடலாம். சோ வந்து அதான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த வந்து ஒரு 20 years பிஃபோர் வந்த ஒரு ஆடு இதுக்கு யாருமே கண்டுக்க கூட இல்லை, சரியா? இவ்வளவு வருஷம். ஏன்னா இப்ப இந்த ஸ்கூல் மேல இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்ட்டு இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த நண்பர் ஒலிபெருக்கி எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அதுதாங்க இவனை மாதிரி இப்ப வந்து பெருசா உருவாக்கிட்டாங்கன்னா 2-3 அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அப்ப நம்ம எதுவுமே எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. இது வந்து அப்படியே ரைட் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து அப்படியே எதிராதான் போகுது. இல்ல இது எப்படி சொல்றேன்னா, they are just like a parasite மாதிரி. ஒரு நல்ல
செடி வந்து வளர்ந்துங்குது, அதுக்கு இடையில களை மாதிரி வருதுல்ல, அந்த கலைங்க தான் இவனுங்க. மீன்ஸ் நான் வந்து பேச வர்றத வந்து நான் வந்து உன்னை தடுப்பேன், நீ உன்னை எதுவுமே சொல்ல விட மாட்டேன். ஆனா அதே ஒலிபெருக்கி நண்பர் வந்து என்னன்னா இந்த ஸ்பெசிபிக் பார்ட்டிக்கு மட்டும் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் யாருக்கெல்லாம் பெய்ட் ஆவறணும், மீன்ஸ் the person who pays to me, then I will be loyal to you. அவ்வளவுதான். அதாங்க காசு கொடுத்தா வாங்குவேன், அவ்வளவுதான். சோ அதான் நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அந்த நியூஸ் இது வந்து அந்த இடத்துல வந்து 20 நியூஸ் சேனல் இருக்கு. 20 நியூஸ் சேனலும் வந்து ஒரே ஃப்ரேம் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அதை வந்து யாருமே வந்து காப்பிரைட் எடுக்க முடியாத ஒரு ஃப்ரேம் அது. அதை இவன் எப்படி ஃப்ரேம் காப்பிரைட் எடுத்தான்னு தெரியல, எடுத்துட்டு இருக்கான். அதை வந்து எடுத்துட்டான்னு போய் வெளியே சொன்னாலே வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ஸோ அந்த வீடியோ வச்சு யார் யாரெல்லாம் மீம் போட்டாங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸ்ட்ரைக் வந்தவுடனே ககாஷி இருக்கு அந்த எஸ்விக்கு, அவர் வந்து கேக்குறாரு, எப்படி நீ வந்து எடுக்கலாம், இது வந்து 20 ஃப்ரேம் இருக்குமே அப்படின்னு கேட்கும் போதும், இல்ல தெரியாம பண்ணிட்டோம், நான் போய் அதை வந்து இப்போ அது ஆட்டோமேட்டிக் டூலு, நான் இப்ப போய் இருக்கிறேன் அப்படின்றாரு. ஏங்க ஆட்டோமேட்டிக் டூல்னா எச் ராஜா வந்துட்டு யூடியூபுக்கு லிங்க்ல இருக்கிறாரா என்ன? அவர் போய் இல்ல இவனுங்க வந்து இப்ப அத கிரைம்ல எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா வந்து தெரியாம இப்ப ஆன் ஆயிடுச்சு. இப்ப அந்த டூல் என்ன பண்ணணும்னு சொல்றேன். அந்த டூல் என்ன பண்ணனா, இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ லிங்கோ இந்த வீடியோ வந்து அந்த டூல்ல போட்டுட்டு சேவ் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவோட இந்த மாதிரி 20 இது ஆச்சு, நீங்க எப்படி கிளைம் எடுக்கலாம்னு அவன் வந்து தெரியாம ஆயிடுச்சுன்னு. இப்ப வந்து அந்த கிளைம் எடுத்து வச்சிருக்கான். மேபி அதை ஃபியூச்சர்ல ஆன் பண்ணுவான்னா. ஸோ நான் டூல் பத்தி தானே சொல்லிட்டு இருந்தேன். டூல் எதுக்குன்னா வந்து அந்த டூல்ல வந்து நம்ம அந்த வீடியோ லிங்க் போட்டுட்டு இதோட ஓனர் வந்து ஓனர் வந்து இப்போ ஒளிபெருக்கி நான் தான் சொல்லிட்டு அவங்களோட மெயில் ஐடி போட்டு கிளைம் போட்டாங்கன்னா, ஓனர்ஷிப் போட்டாங்கன்னா காப்பிரைட் சர்ச்னு கொடுப்பாங்க. சர்ச் கொடுத்த உடனே அந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் ரீ அப்லோட் ஆயிருக்கோ, எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா வீடியோவும் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் அவங்க தனித்தனியா ஃபேர் யூஸான்னு செக் பண்ணிட்டு தான் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கணும். ஆனா இந்த ஒளிபெருக்கி வந்து ஒளிபெருக்கி என்ன பண்ணிட்டான், பேரு வெறும் பேர் வச்சா கூட பாத்ரூம் பேர் வச்சா கூட அதான் நான் சொல்ல வந்தேன். அவனுங்க வந்து என்ன பண்ணானா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போவாங்க, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி. அவன் என்ன பண்ணிருக்கான், வெறும் வீடியோ போட்டாதான் வந்து இது பண்ணுவான்னு சொல்லி சில பேர் வீடியோவே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த ஹேஷ்டேக் இருக்கு பாருங்க, அந்த ஹேஷ்டேக்கை காப்பிரைட் பண்றான். பாத்ரூம் டூர்னு போட்டா அது அவன்து. சோ இது ஏன் ஹேஷ்டேக் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அடிக்கிறான் அப்படியே. ஸோ இவனுங்க வந்து அந்த டூலை வந்து அபியூஸ் பண்றாங்க. இது ஒரு நல்ல டூலு. இப்போ ஒரு கிரியேட்டரோட காப்பி, அதாவது அவரோட ராயல்ட்டியாவும் அவரோட கண்டென்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த டூலு. ஆனா இவனுங்க வந்து டிக்டேட்டர்ஷிப் பண்றதுக்கும் நம்மளை பத்தி அவனும் கிரிட்டிசிசமே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பண்றானுங்க. அவனுங்களும் அந்த இதுக்குதான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. இப்ப நம்ம லைக் சாதாரணமா இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டுக்க மாட்டானுங்க. இந்த செலிபிரிட்டியா இருக்கவனுங்களுக்கு மட்டும் தான் போய் ஜெயிச்ச கடிப்பாங்க. எனக்கு அவன் தான் அவனுங்க தான் சீக்கிரமா ட்ரெண்டிங்ல வர முடியுது. இப்போ நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், உன்னோட நான் வாங்கி இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கணும் 1M இருந்தா உன்னைய வந்து நான் ஏத்துப்பேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து டிவோ வாங்கினாங்க, டிவோ வந்து பார்ட்னர் ஆனாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ எங்க பிரச்சனை வந்துன்னா, இந்த ஒளிபெருக்கி என்ன பண்றான், செலிபிரிட்டிஸா பிடிக்கிறான். என்ன பண்றான், அவன் வந்து சீக்கிரமா வளர நினைக்கிறான். இப்போ நோன் ஃபேஸஸை பிடிச்சி அவங்க ஒரு 2 வீடியோ தான் போடுவாங்க, உடனே 1M மதிக்கிற அளவுக்கு எப்படி ஆகுனா இவனுங்களாலதான். இவனுங்க போட்டு ஸ்பான்சர்ஷிப்பை போட்டு அடிச்சு ஒரே வீடியோ தான் வித்திருப்பான். அந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் 1ல வரும். ஸோ என்ன ஆகும், ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த அக்கௌண்ட் உடனே ஃபேமஸ் ஆகும். உடனே வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க 10 நாள்ல. எப்படி இந்த சிவாங்கி கூட அவங்கதான் ஒளிபெருக்கி தான். அந்த விஜய் டிவி கும்பல் ஜந்துங்க எல்லாமே இருக்குங்க யூடியூப்ல. ஐயோ ஆமா, அவங்க இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. இப்போ கடைசியா வந்தது என்னன்னா, இருக்கிறது கூட நீ பிரச்சனை இல்ல. உனக்கு வந்து ஒரு மேனேஜர் இருக்கான், ஒளிபெருக்கிமே ஒரு மேனேஜர் இருக்கான், பிரச்சனை இல்ல. உனக்கு அவன் சம்பளம், நீங்க 2 பேர் பேசி காசு பிரிச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்ல, சந்தோஷம். ட்ரெண்டிங்ல வரீங்க, சரி சந்தோஷம், அதுலயுமே பிரச்சனை இல்ல.
இப்போ உன்னோட இதுவை வந்து ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்றான், ரோஸ்ட் பண்றானா, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அந்த அது வந்து அவங்க எப்படி இது சமைச்சிருக்கலாம்னா, அவங்க வந்து பதிலுக்கு ஒரு வியா ஆர் சம்திங் அவங்களுக்கு வந்து தனியா போய் மெசேஜோ போட்டுக்கலாம். லைக் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிடிக்கல, நீங்க டேக் டவுன் பண்ணுங்க சம்திங் அந்த மாதிரி. லைக் நீங்க என்ன அபியூசிவ் பண்ணிருக்கீங்க, ஒரு டிஃபர்மேஷன் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க லீகலாவே போய் என்ன கேஸ் போடலாம். அதை விட்டுட்டு லைக் எதுவுமே பண்ணாதவங்களை புடிச்சு கலாச்சதை அத எப்படி சொல்றது, இப்போ இன்டர்நெட்டுக்கு வந்துட்டா எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் தான். ஒரு ட்ரோல் கூட தாங்கிக்க முடியலன்னா அவங்க அந்த இதுல இருந்து என்ன பிரயோஜனம்? லைக் அந்த ஆக்ட்ரஸா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நாம வந்து இப்போ இந்த பிரியாணி மேன் அச்சும் சொல்லக்கூடாதா, அவங்களோட விஷயத்துக்கே வருவோம். ஸோ அவங்க விஷயத்துல வந்து கடைசியா தான் வந்து இத்தனை ஸ்ட்ரைக் டவுன் ஆகி எல்லாருமே அவங்க மேல கடுப்பானாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாரையுமே வந்து அவங்க எல்லாருக்கூடயும் போய் ஃபோன் பண்ணி தான் பேசியிருக்காங்க, அந்த விஜய் டிவி செலிபிரிட்டி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அதை முதல்ல பண்ணியிருக்கலாம், ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்டே பண்ணலன்னா கூட மிஸ்டர் ஜிகே சொன்னால, நீங்க வந்து ஒரேடியா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்காம அந்த வீடியோல டிஃபமேட்டரியா இருந்துச்சுன்னா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணி ஹராஸ்மெண்ட்னு போட்டுருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, எந்தெந்த வீடியோலாம் வந்து டிஃபமேட்டரியாவும் ரொம்ப அபியூசிவா இருந்துச்சோ அந்த வீடியோலாம் வந்து உங்களோட ஸ்டோரியில போட்டு இதை ரிப்போர்ட் பண்ணுங்க, இது வந்து தப்பா இருக்குன்னு சொல்லி நீங்களே போட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு உங்ககிட்ட டூல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரைக் டூல் இருக்கு, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அபியூசிவ்க்கும் யூஸ் பண்ணலாம் தான். ஆனா உங்களை பத்தி நல்லதா பேசுறவங்களுக்கும் வருது அப்படின்றதான் விஷயம். அதாவது ஒரு பையன் டிசிஸ் விக்கின்னு இருக்காரு, 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், நம்ம வயசு தான். அவருக்கும் அவர் வந்து ஒரு வீடியோ அவரும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரல அவர் சேனலுக்கு. அதுக்குள்ள அவர் இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு, ஒரு ஸ்ட்ரைக்கு. அவர்லாம் என்ன பண்ணுவாரு? அதாங்க 2 ஸ்ட்ரைக் மேல போயிடுச்சுன்னா அந்த சேனலே டவுன் பண்ணுவாங்க, டவுன் ஆயிடும். இப்பதான் அவர் வளர்ந்து வராரு, இப்பதான் 4000 நம்பி வந்தது அவரை. அதுக்குள்ளேயே நீ வந்து அவரை முடிக்கிறனா, இது வந்து எப்படி இருக்கு? 1 man show மோனோபோலி மாதிரி தானே இருக்கு. அதாங்க ட்ரால்லாம் ஏத்துக்கலாங்க, ஆனா அதுக்குமே எக்ஸ்டென்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் மீறி போறவங்கள வேணா நீ அடிச்சு தூக்கு, நான் வேணான்னு சொல்ல. ஆனா ஒரு ட்ரோல் போடுறதுக்கே அவங்க வந்து அடிச்சு தூக்குறது தான் பிரச்சனையா இருக்கு. அவன் வந்து எவ்வளவு அது வந்து அந்த காப்பிரைட் டூல எவ்வளவு வந்து யூஸ் பண்றான், லைக் வந்து தப்பா யூஸ் பண்றான் அப்படின்றது. லைக் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் தானே. லைக் கண்டென்ட் பாதுகாப்புக்காக கொடுத்தா நீ வந்து மத்தவங்க கண்டென்ட்டே போடக்கூடாதுன்னு பண்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அப்ரஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு இதுவும். ஆமா. ஸோ அது ஒண்ணு. ஸோ அந்த விஷயத்தை விட்டுரும். இப்போ புதுசா இப்போ வந்துருக்குல்ல ஃபேஸ்புக்கோட ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஐடி ஆக்ட், அதை பத்தி பேசுவோம். அது என்னன்னாங்க, ஐடில வந்து அவன் இந்தியால இப்ப என்ன புதுசா போட்டிருக்கானா, இந்தியா இந்த மோடி என்ன கேக்குறபடி, இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் வந்து எந்தெந்த ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்க. அவன் வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றான்னு, இது வந்து ஃபேக் நியூஸ் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பெருசா உதவி பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த நாய்ங்க அது பண்ணாது. ஃபேக் நியூஸ் அவன் வந்து பிஜேபி எதிரா இல்ல ஃபேக் நியூஸ் இல்ல ஃபர்ஸ்ட் அவனுங்க வைக்கிற மெயின் ரீசன் நான் சொல்லிடுறேன். மெயின் ரீசன் என்னன்னா வந்துட்டு இந்தியால வந்துட்டு சைபர் கிரைம்ஸ் வந்து அபவுட் 20,000 வந்து இருக்கான் பெண்டிங் கேசஸ் இப்போதைக்கு. அதுல வந்துட்டு இமீடியட்டா சால்வ் பண்றதுக்கு 4,000 கேசஸ் கிட்ட ஏதோ இருக்கான். இப்போ அவன் என்ன கேக்குறான்னா வந்துட்டு ஃபேஸ்புக் கிட்ட வந்து யூசர் டேட்டா வந்து தாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு யூசரோட டேட்டா வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா வாங்கிடாது ஃபேஸ்புக் கிட்ட இருந்து. ஓகேவா? ஃபேஸ்புக்கே ஆல்ரெடி வந்துட்டு யூசர் டேட்டா வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுச்சுன்ற ஒரு அலிகேஷன் இருக்கு. உண்மை அதுதான், உண்மையாதான். நானே எடுத்துட்டா, நீ ஏதான் என்கிட்ட வந்து பிச்சை ஏத்துங்கிற அந்த ரேஞ்சில இருக்குது ஃபேஸ்புக். இவரு அவர்கிட்ட பிச்சை கேட்டுங்கிறாரு. இல்லங்க, இவர் இப்படி சொல்றாரு கிரைம் இதெல்லாம் சால்வ் பண்ணலான்ட்டானா அவன் அதை பண்ண மாட்டான். அவன் எதிர்க்க எவன் பேசுறானா அவனோட ரூட்டை கண்டுபிடிச்சு போய் அடிப்பான். பெண்கள் நம் கண்கள்னு சொல்லிட்டு சங்கர் ஊம்புனார் தெரியுங்களா முதல்வன்ல, அந்த ஊம்ப வந்து முன்வைக்கிறார் திரு மோடி அவர்கள்.
ஆஹா. அதாவது வந்துட்டு எப்படின்னா பெண்கள் நம் கண்கள்னு சொல்லிட்டு நாங்க யூசர் டேட்டா வாங்கிக்கின்னு நாங்க வந்துட்டு பெண்களுக்கே சென்ட் நியூட் பிக்ஸ் டோரி அப்படின்னு கேட்கலான்னு இருக்கோம். ம். அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாரு. சரி, இதுக்கு நான் ஒரு அனாலஜி வச்சிருக்கேன், சொல்றேன் இருங்க. ஸோ ம். இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவனுங்க சைட்ல வந்து சொல்றது எப்படின்னா, இதெல்லாம் நாங்க கனெக்ட் ம். பண்ணுவோம், டேட்டாலாம் கனெக்ட் பண்ணுவோம், இதனால வந்து கொஞ்சம் இல்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அதுதான் சொல்றேன். கண்டுபிடிப்போம். இப்போ யூசர் டேட்டா வாங்காமலே ஃபேஸ்புக் கிட்ட யூசர் டேட்டா வாங்காமலே நிறைய ஃப்ராடு வேலை பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆமா. டெல்லியில எங்கேயோ வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு கேட்டிருக்கு. ஓகே. நம்ம அதாவது கவர்மெண்டோட ஓகே. ஹெல்ப்லைனுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு ஆக்சிஜன், இது தெரியும் நிறைய பேருக்கு, ஆக்சிஜன் வேணும்ன்றதுக்காக கவர்மெண்டோட ஹெல்ப்லைனுக்கு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. ஓகே. ஹெல்ப்லைன் என்ன தெரியுமா இது பண்ணிருக்கு, நீ வந்துட்டு எனக்கு வந்து உன்னோட நியூட் பிக்ஸ் அனுப்பு. இந்த லட்சணத்துல ஹெல்ப்லைன் இருக்கு. இந்த லட்சணத்துல கவர்மெண்டோட ஹெல்ப்லைன், இது பிரைவேட் ஹெல்ப்லைன், கவர்மெண்ட்டே. இப்போ நான் என்ன நம்பிக்கையில யூசர் டேட்டாவை வந்துட்டு கவர்மெண்ட் கையில தர முடியும்? இப்போ சைனாலயும் இதேதான் பிரச்சனை. சைனால என்னன்னா அந்த டிக்டேட்டர்ஷிப், இப்போ வந்து கொரியாவை வந்து நான் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்றத விட சைனால டிக்டேட்டர்ஷிப் ஈக்குவல் லெவல்ல இருக்கு. ஏன்னா அங்க ஃபேஸ்புக் கிடையாது, அவங்க கவர்மெண்ட்டுக்குனே ஒரு ஆப் இருக்கு, அவங்க கவர்மெண்ட்டுக்குனே ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு, WeChat. அதுதான் சொல்றேன். இப்போ நான் அங்க வந்து கவர்மெண்ட் பத்தி ஏதாச்சும் அபியூசிவா பேசுறேன்னா வந்துட்டு அங்க கிட்டத்தட்ட கிங்கினி மிங்கினி தான் சைனால. சோ அதே ரூலை வந்துட்டு இங்க கொண்டு வர பாக்குறாங்க. என்னன்னா வந்துட்டு நான் இந்த பெண்டிங் சைபர் கிரைம் கேசஸ வந்துட்டு சால்வ் அவுட் பண்றதுக்கு இந்த ரூல் வந்து எங்க லீட் ஆகும்னா, வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் என்கிரிப்ஷனே வந்து பாதிக்கும். இப்போ ஒரு யூசருக்கு வந்து இன்னொரு யூசருக்கு ஒரு மெசேஜ் போகுதுன்னா இதுக்கு ஒரு காமெடி வச்சிருக்கேன். ஜக்கே வந்து எந்துன்னு சொல்லிட்டு அவனே உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான், நீங்க என்ன மெசேஜ் அனுப்புறாங்க, இதெல்லாம் தூக்கி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவன் கிட்ட குடுக்குறப்போ அப்ப இன்னும் எவ்வளவு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, அதனால வந்து எவ்வளவு யூசரோட டேட்டா வெளியே போகும். இப்போ ஒரு பிரைவசியே ஒண்ணு இருக்காதுங்களே, ஒருத்தருடைய அவன் என்ன சாட் பண்றான்ட்டு லைக் அதெல்லாம் தாவல்ன்ற மாதிரி சொல்றான். இது எவ்வளவு பெரிய இது எப்படின்னா, இப்ப சங்கிங்க என்ன டைப் ஆஃப் முட்டு கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி பல கண்ட்ரீஸ்ல இருக்கு, ஏன் அமெரிக்காலயே இருக்கு அப்படின்றான். ஓகேங்களா, அமெரிக்கால இருக்குதான். அமெரிக்கால எப்படி இருக்குன்னா, அவன் வந்து கிரைம் நடந்தா அந்த கிரைமோட இனிஷியேட்டிவ் மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்ப வந்து நான் டேட்டாவை போயிட்டு யூஸ் பண்ணி தேடுவோம். நீ வந்து டெய்லி அந்த டேட்டாவை வச்சு உனக்கு ஏத்த மாதிரி அந்த டேட்டாவை மாத்து. நான் இல்ல அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு அந்த ஸ்பெசிபிக் ஆப் கிட்ட வந்து நீ அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது டேட்டா எப்படியோ அந்த ஆப் கிட்ட தான் இருக்கும். அந்த இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் ஒரு ஜோக் சொல்லி முடிச்சேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, இவனுங்க வந்து நம்ம அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு காமெடி போடுவாங்க, அப்பப்போ FBI ஓபன் அப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம இந்தியால வந்து RSS ஓபன் அப்னு மாறுது. நான் சொல்லணுங்க உனக்கு வந்து அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, உயிரை கொடுக்குற காப்பிரைட் அடிக்கிறேன் உங்களுக்கு. ஒலிபெருக்கி நம்பர் இருக்காரா, நம்பரை வச்சு நம்பரை பிளாக் பண்ணுவேன். அதான் சொல்றேன். இப்போ உனக்கு வந்து நீ வந்து எப்படி பிரிட்டன் பண்ற, இந்தியா வந்துட்டு அமெரிக்கா ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்ற, சரி உனக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நீ வந்து ஃபேஸ்புக் கிட்ட கிளைம் பண்ணு. நீ கிளைம் பண்றத விதத்தை பார்த்து அவங்க யூசர் டேட்டா கொடுக்க போறான். நீ வந்துட்டு நான் வந்துட்டு என் நாட்டோட யூசர் டேட்டா நான் வாங்கிக்கிறேன், நீ வந்துட்டு எனக்கு கையில கொடுத்துருனா, அப்ப நீ என்ன நம்பிக்கையில, எங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸே அங்க காத்துல பரவிங்குது. இப்ப நீங்க போயிட்டு எங்கன்னா ஒரு நெட் சென்டர்ல போயிட்டு எனக்கு ஆதார் கார்டு வந்து வேணும் அப்படின்னாலே அழகா அடிச்சு தருமா. 500 ரூபாய் கொடுத்தனா 1000 ரூபாய் கொடுத்தனா அந்த யோகிதையில இருக்குது ஆதார் கார்டு. இதுல வந்துட்டு ஆதார் கார்டு கீழே வந்து என்னன்னா என் அடையாளம் என் உரிமை. எங்கடா அடையாளம், 500 ரூபாய்க்கு போயிட்டு அடையாளம் எங்க போயிருக்கு சொல்லு. நம்ம அடையாளம் பிஜேபி உரிமை. அதான் சொல்றேன், அந்த மாதிரிதான் இருக்குது. கீழே மட்டும் என் அடையாளம் போட்டிருக்க, எங்க என் அடையாளம் 500 ரூபாய்க்கு போயிருக்காங்க என் அடையாளம். அங்க ஏன் இப்ப நான் பேசுறேன் என்னோட பேரை வச்சுக்கிட்டு எங்க டெல்லியில எவனோ ஒருத்தன் இது பண்ணினுப்பான், அந்த மாதிரி இருக்கு என் நிலைமை. எல்லாரோட நிலைமை அப்படிதான் இருக்கு.
ஒரு கவர்மெண்டோட அஃபிஷியல் எப்படி சொல்றது, ஒரு கார்டு அஃபிஷியல். இதை வச்சு நான் என்னோட ரைட் கார்டுன்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு கிரீன் கார்டு மாதிரியே இது வந்து ஆதார் கார்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரியோட அஃபிஷியல் கார்டு இது. அந்த கார்டோட டீடைல்ஸே செக்யூரா இல்லாத போது ஃபேஸ்புக்ன்றது அதோட ஒரு பிரைவேட் ஏஜென்ட் பிரைவேட் கம்பெனியோட இது டேட்டா வந்து நீ எப்படி செக்யூர் பண்ணுவ? சரி, நீ செக்யூர் பண்றேன்றாங்களே. இன்னொன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதை நான் சொல்லணும். ட்ராய் தெரியுங்களா? ட்ராய் வந்துட்டு ஒரு கவர்மெண்டோட டெலிகம்யூனிகேஷன் கண்ட்ரோலிங் டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி இது மாதிரி. இப்போ ஒண்ணு வந்து இந்த இப்போ ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எதுவா இருந்தாலுமே அந்த ட்ராய்க்கு கீழே தான் எப்படினாலும் இருக்கும், இல்லைன்னா ஐடி கீழே இருக்கும். இந்த 2 டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கும். இவங்க எப்படின்றாங்க, இந்த 2 டிபார்ட்மெண்ட் கீழே நாங்க கொடுக்கல, இந்த 2 டிபார்ட்மெண்ட் கீழே நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம், அந்த கமிட்டிக்கு நாங்க ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவோம், அந்த பர்சன் வந்து இது பண்ணுவாரு, நிர்வகிப்பாரு இந்த நியூஸர் டேட்டாவை. இது எப்படி இருக்குன்னா, நான் வந்துட்டு எனக்கும் காப்பாத்திக்க வக்கு இல்ல, நான் வைக்கிற ஆள வந்துட்டு ஒரு கிறுக்குத்தனமான ஆளு. அம்பானிங்களா? அவர்தான் வந்துட்டு அந்த கமிட்டியா இருக்கு. இப்ப கமிட்டி என்ன பண்ணுவாரு, அடுத்த வருஷம் வந்துட்டு ஜியோ டன்ட்டு ரன்வீர் சிங்கை கூட்டு வந்துட்டு ஆட் எடுப்பாரு. அப்புறம் யூசர் டேட்டால வைக்கிறதுக்கு நாங்க ஒரு மாடம் கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ், 500 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க, போனா வராது பொழுது போனா கிடைக்காதுன்னு வித்துன்னு போயிரு. இப்போ 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 நீங்க சொல்றீங்களே, இப்ப இதுல பாருங்களேன், கவர்மெண்ட் இஸ் கிளைமிங் த யூசர் டேட்டாஸ் இது ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் யூசர் டேட்டா வந்து கவர்மெண்ட் கிளைம் பண்ணியாச்சு. சரி, ஃபேஸ்புக்கும் ஒத்துக்குச்சு, அந்த அவங்க சொன்ன கண்டிஷன் கைட்லைன்ஸ்க்கு அபைட் ஆயிடுச்சு. இப்போ யூசர் டேட்டா வந்துருச்சு. இப்போ இவங்க வந்து நான் செக்யூர் பண்றேன் அப்படின்ற பேர்ல பிரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. இப்போ அக்கவுண்ட போயிட்டு பிளாக் அடிக்க வேண்டாம், ஏதோ செக்யூர்ன்ற பேர்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இருங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு முள்ளு செடி வளர்த்துனா வந்து முள்ள மட்டும் வெட்ட மாட்டாங்க, அவன் வேரோட புடுங்கிறதுக்கு தான் அவன் யூசர் டேட்டா கேட்டுக்கிறான். அதான் நீ அடியோட நீ போயிட்டு நீ எதுக்கு வர நீன்ற மாதிரி அவன் பண்ணுவான். இப்போ அதுதாங்க இது எங்க லீட் ஆகும்னா, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல சென்சார் வர்றதுக்கு லீட் ஆகும். இல்ல சென்சார்ன்றதை விட இது வந்து அவனுக்கு கைட்லைனே அதுதான். கைட்லைன்ல என்னன்னு மென்ஷன் ஆயிருக்குன்னா, இஃப் த போஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அகெயின்ஸ்டா போச்சுன்னா, ஜென்ரலாவே ஃபேஸ்புக்கோட ரூல் அதுதான். இப்போ பேட் வேர்ட் கமெண்ட் போட்டாலோ இல்ல நியூடிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஓவர் இதுல இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் அடிக்கிறது காப்பி இது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அகெயின்ஸ்ட்னு சொல்லிட்டு தூக்குறதோ பிளாக் அடிக்கிறதோ. இப்போ ஜென்ரலா ஒரு பொலிட்டிக்கல் போஸ்ட் வந்து நான் போடுறேன்னு வைங்களேன், அதுக்கே நீ வந்து பிளாக் அடிக்கிற. அண்ட் இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா, அவன் கட்சிக்கு அவனே பிரைஸ் போஸ்ட் போடுவான், பிஜேபி ஜெயின்னு, அதுக்கே அவன் அடிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அல்காரிதம் செட் பண்ணிருப்பாரு நம்ம திருவாளர் மோடி அவர்கள். அதான் எங்கெங்கெல்லாம் எங்க பேர் வருதோ அங்கெல்லாம் ஸ்ட்ரைக் வையும். ஆமா ஆமா, ஒளிபெருக்கியாக மாறுகிறார் RSS கமிட்டின்னு வரும். இதுல இன்னொரு என்னன்னா, அதான் சொல்றேங்க, இப்ப நான் அதான் சொல்லின்னு வந்தேன். இப்போ கவர்மெண்ட் வந்து நான் செக்யூர் பண்றேன், வந்து உங்க யூசர் டேட்டா எல்லாம் வாங்கி செக்யூரா வச்சுப்பேன், செக்யூரா வச்சு அம்பானிக்கு வந்து வித்துறேன்னு வைங்களேன். இப்ப இங்க வந்து கவர்மெண்ட் ஒரு இண்டிவிஜுவலோட யூசரை இல்லீகலா வாங்கறதுக்கு சமம். அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி பிரைவேட் வித்தா யூசர் டேட்டா திருப்பி பிரைவேடைசேஷன் தான் ஆகுது. திருப்பி பிரைவேட், கவர்மெண்டே பிரைவேட் பண்ணிட்டேன், சரி தக்காளி யூசர் ஐடி தான், யூசர் டேட்டா தான்டா, இதுல என்னடா இது, ஜியோ கிட்ட இருந்து யூசர் டேட்டா வாங்கி ஜியோக்கே கொடுத்துரும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது பருத்தி முட்டை அது கூட சொல்ல வந்தேன், இருடா சொல்ல விடுங்க, அதை நினைச்சு வாய் தரணும் சொல்றதுக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், மிஸ்டர் பீன் வந்து அவருக்கே ஹாப்பி பர்த்டே போஸ்ட் போட்டு போற அந்த மாதிரி. இல்ல அதுதான் கரெக்டா இருக்கும். இப்போ அவன் சொன்ன பருத்தி முட்டை தான் கரெக்டா இருக்கும். சோ அடுத்த இது நம்ம ஷால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைமுக்குலாம் வந்து இவனுங்க சென்சார்ஷிப் கொண்டு வரானுங்க. ஆமா,
அதுதாங்க. இப்போ வந்து இதனுடைய இன்னொரு ஒரு நிச்சு தான் இந்த சென்சார் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ இந்த அது பேர் என்னங்க, ஒரு நல்ல வெப் சீரிஸ் அங்க ஹிந்தில பட்டால் லோக்கோ சம்திங். அது வந்து அனுஷ்கா தான் வந்து ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இவனுங்க வந்து கொடி பிடிச்சானுங்க, நீங்க எப்படா எனக்கு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சானுங்க. அதனால அவனுங்க என்ன பண்ணானுங்க, லைக் பேன் அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வெளியே அது நல்லபடியா வந்துச்சு. சீரியஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சென்சார் போர்டு உள்ள வந்துருச்சுன்னா லைக் அந்த சென்சார் போர்டு லெவல்லயே கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஃப்ரீடம். எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த வெப் சீரிஸ்ல தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம், ஒரு கிரியேட்டருக்கான ஃபுல் ஃப்ரீடம் எங்க இருக்குன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான். இப்போ இந்த சினிமால இருக்கிறது கூடவே இல்ல. லைக் அந்த ஆனா இந்த ஃப்ரீடமே மிஸ்யூஸ் பண்ற சில டேரக்டர்ஸும் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க பண்ற இதுல ஒரு கம்யூனல் ரியாக்ட் வந்துட்டா கூட அதுவே ஒரு இஷ்யூஸ் தான். லைக் அந்த பக்கமா இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ. இல்ல ஆக்சுவலி வந்து மனுஷன் நான் என்ன சொன்ன, ஒரு ஹியூமனுக்கே தெரியும் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்க போறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, இதனால நீ கம்யூனல் ரியாக்ட் கிரியேட் பண்ணா அது தனி மனிதனோட பிஹேவியர், அவனோட தாட்டு தான் அது. ஓகே, இவனுங்க அதனாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை போய் பண்றானுங்க பாரு. எவன் பண்ணானா அவனை வித்துருவானுங்க. இதுதான் தூண்டுச்சுன்னு. இது எப்படின்னா விக்டிம் பிளேமிங், பொண்ணு மேல பண்ணுவானுங்க, இவன் ட்ரெஸ் சரியா போடணும் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இது. போயிட்டு எவன் அதுக்கப்புறம் நம்ம மேஜர் பாயிண்ட் வேணாம், இந்த ஸ்பாட்டிஃபைக்கும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க, சென்சார்ஷிப் பண்றாங்க. யூஏ ஆமா, ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அமேசான், ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிட்டு அதுவும் வந்துச்சு லால. இங்கேயே வந்து நம்மளால ஃப்ரீடமா பேச முடியாது. பேசுறதுதான் இங்க வேணுங்க. இல்ல எதுவுமே முடியாது. நான் பாட்டு பண்ணி நிப்பேன், நீங்க பாட்டு தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. அப்புறம் நார்மல் யூடியூபர் ஒரு மாதிரி சர்காசம் ஆவாரு, ஆர்காசம் ஆவாரு. இப்போ நம்ம பேசினதுலயே ரைட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லயே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஓகே ஃபைன். ஆனா வந்து அந்த ஒப்பீனியன் வந்து எப்படின்னா ஒரு பீஸா டாப்பிங் மேல இந்த ஃபிளவர் போட்டாதான் நல்லா இருக்கும், இந்த ஃபிளவர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். அது வந்து உங்களோட இது. ஆனா நீ இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து எல்ஜிபிடியா தப்புடா, உங்களெல்லாம் கொல்லணும்டா, உங்களெல்லாம் எப்படா வந்து லீகலா பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்கா அது கண்டிப்பா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வராது. அவன் வந்து லைக் ஒரு இதுதான் தூண்டி விடுறான், ஒரு தூண்டி விடுறான். லைக் அதுதான் சொல்லுவாங்க. அதுவே இது இப்போ குஜராத் ரியாட்ஸ் எடுத்துக்கிட்டு பாருங்க, இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒரு சொல்ல போய் அந்த மாதிரிதான் ஆச்சு. லைக் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்குமே அப்படிதான். இது வந்து ரொம்ப ஸ்பீச் இருக்கலாம், புல்லிங் அண்ட் ஹராஸ்மென்ட்டா இருக்கக்கூடாது. அதுதான். இப்போ வந்து அது வந்து ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால காப்பாற்ற முடியாது. லைக் வந்து இப்போ முஸ்லிம்ஸ் அடிக்கிறோம், ஓகேவா, அடிக்கிறோம் இந்த சென்ஸ் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இல்லங்க இல்லங்க ரிலிஜியன் பத்தி எப்படி சொல்றது, அகைன்ஸ்ட் ரிலிஜியன்ஸ் இருப்பாங்களே, லைக் ஏத்திசம், லைக் ரேஷனலிசம் பேசுறவங்க எல்லா சைடும் அடிப்பாங்க. ஆனா அந்த அடிக்கிறதுலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அது வந்து கம்யூனல் ரேட்டா ஆயிடும். ஆமா ஆமா. சோ அடிக்கிறதும் இருக்கணும். பச்சை சங்கி அடிக்கிறேன்ட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டாக்கா அது கிளாஷ் ஆயிடும், கம்யூனல் கிளாஷ் ஆயிடும். ஆமா ஆமா. இப்போ பச்சை சங்கி அடிக்கலாம். எப்படி அடிக்கிறோம்னா அவனோட வந்து நம்பிக்கையை தான் அடிக்கிறோம். அவன் அடிக்கணும், ஈஸ்வர பிரதர்ஸ் தான், போய் பிரியாணி சாப்பிடுவோம் தான், ஓகேங்களா. அவனுடைய ஐடியாஸ் அண்ட் பிலீஃப்ஸ் தான் அடிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி அடிக்கிறப்போ இங்க இருக்கிற இந்த காவி சங்கிங்க உட்காந்து குளிர் காயின் இருப்பானுங்க. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ், சிஏஏ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து இந்த அது ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, தயாநிதி மாறன் கூட உட்காந்து அந்த டெம்ப்ளேட் பாத்துருக்கீங்களா? அதுல பார்லிமெண்ட்ல வந்துட்டு ஆராசம் தயாநிதி மாறனும் ஒன்னா உட்காந்துட்டாங்க. இல்ல அது கூட வேணா விடுங்க, இது இது என்ன காமெடி எடுத்துன்னு போகுதுன்னே தெரியல. ஏதோ ஒன்னு சொல்ல வந்தேன். இல்ல
சரி, பீரத் சரி, வாய்ப்பு தானே. ஸோ யா. அந்த டாபிக் நான் கொண்டு வரேன். இது வந்து ரீசெண்டான விஷயம். இது வந்து நம்ம ம் டாபிக்லயும் வந்து லைட்டா கொண்டு போகலாம். ஆனா இந்த டாபிக் வந்து ம் பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து பர்சனலா டிஎம் பண்ணாரு. இந்த லக்ஷதீப் ஓகே. மேட்டரை பத்தி பேசுங்க. ம் ஸோ அது வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகல, நம்ம கருத்துக்கள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுப்போம். இது இல்ல, ஆக்சுவலா ஓகேங்களா? இதுவும் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து இதுக்கும் கிட்டத்தட்ட ஆமா, இங்க அதான். இப்ப என்ன நடக்குதோ, இங்க என்ன நடக்க போகுதோ அங்க ஆல்ரெடி அது நடந்துருந்தது. ஆமா, இல்லண்ணே, நம்மளோட என்ன ஆச்சு அங்கன்னு கேக்குறேன். எனக்கு வந்து கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க டிஎம்ல. இந்த மாதிரி வந்து இந்த லக்ஸரி மேட்டர் வந்து யாருமே பேச மாட்டாங்க பாட்காஸ்டர்ஸ். ஸோ நீங்க இதை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. நம்மளுமே வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகல. வி டோன்ட் நோ த ட்ரூத். பட் ஆனா இல்ல, இப்போதைக்கு இருக்க இது இது எனக்கு இது தெரியும், இந்த இது இஷ்யூ பத்தி இப்போதைக்கு தெரியும். இருக்க பட் நியூஸ் வந்து பேசுவோம். ஸோ அதான் நீங்க சொல்லுங்க செல்வி, சொன்னோன்னு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு லக்ஷதீப்ல வந்துட்டு என்ன, நம்மளோட யூனியன் டெரிட்டரி கிட்டத்தட்ட கேரளாக்கு பக்கத்துல இருக்குது. அங்க வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து முஸ்லீம் தான். இப்போ வந்து இங்க என்னன்னா வந்துட்டு சிஎம், பிரசிடென்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ புதுச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிஎம் இருப்பாரு, கவர்னர் இருப்பாரு. இதே ஒரு சில இதுங்க இந்த அந்தமான் நிக்கோபார், இந்த டாமன் டையூ, ஆமா, தாத்ரா நகர் அங்கெல்லாம் வந்து ஆமா. எப்படின்னா அங்க சிஎம் இந்த பிரசிடென்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கமிஷனர் மாதிரி இருப்பாங்க. போலீஸ் ஓ, கமிஷனர் வந்துட்டு அங்க பிரசிடென்ட் மாதிரி. ஓகே, ஓகே. போலீஸ் கமிஷனர் பிரசிடென்ட் மாதிரி இங்கேயும் மிலிட்ரி ரூலிங் லக்ஷதீப்ல அதே மாதிரியா? தான். மிலிட்ரி ரூலிங் மிலிட்ரி மாதிரியா? ரூலிங் இல்ல, மிலிட்ரி ரூல் கிடையாது. இது வந்து ஆஸ் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்றாங்க. ம், ஆனா வந்துட்டு அவர் வந்து போலீஸா இருப்பாரு. கிட்டத்தட்ட அப்படியே வச்சுப்போம். ஓகே. ஒரு போலீஸ் சொல்லுங்க. வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாரு. அவர் பேர் ம், வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இங்க ஓகே. லக்ஷதீப்லும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு. அவர் வந்து நல்ல மனுஷன். அதாவது கிட்டத்தட்ட லக்ஷதீப் எப்படின்னா, ஒரு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுல இருந்து கிரைம் கேசஸே பெருசா நடக்காத ஒரு இடம். கிரைம் கேசஸே ரொம்ப கம்மி அங்க. ஆமா, கிரைம் கேசஸ் கிடையாது, கொரோனா லிக்விட் கேசஸும் ட்ரிங்கிங் கம்மி. கிடையாது. கொரோனா கேசஸே டிசம்பர் வரைக்கும் கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது, ஒரு ஜீரோ தான். கொரோனா ஒரு கொரோனா கேஸும் கிடையாது. லிக்விட் ட்ரிங்கிங் என்னத்தான் அது வந்து ஒரு ஹைலாண்டா இருந்தாலும் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தாலும் லிக்விட் ட்ரிங்கிங் கிடையாது. ம், அண்ட் ம். அங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் முஸ்லிம்ஸ். அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. பீஃப், ஃபிஷ், எதுவாக இருந்தாலும். இப்போ ஓகே. என்ன பண்றாங்க கவர்மெண்ட், யாரோ ஒரு பர்சன் வந்து பியூஷ் கோடாவோ யாரோ, நேம் ஓகே. சரியா தெரியல. பட் இந்த பர்சன் வந்துட்டு யாருன்னா பிஜேபியில ஒரு மெயின் மெம்பரு. அண்ட் இந்த மினிஸ்டர் பர்சன் ஆச்சே பியூஷ் கவுடா. மினிஸ்டர், ம். ரயில்வேஸ்க்கோ எதுக்கோ ஆமா, ரயில்வே மினிஸ்டர். மினிஸ்டர். ரயில்வே மினிஸ்டர். ம் ம், இவரை வந்து என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த போலீஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுனால இவரை வந்துட்டு இப்போ வைக்கிறாங்க. அண்ட் இவரோட பேக்ரவுண்டுன்னு பார்த்தா டாமன் டைவ்ல வந்துட்டு ஒரு ரிவால்ட் வந்து நடந்திருக்கு, ரியாட். அங்க வந்துட்டு மெயின் ரீசனே வந்துட்டு இவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடுங்கெல்லாம் எரிஞ்சு மீண்ட அது ஒரு ம், சின்ன தீவு தான். அதனால நிறைய பிரச்சனை கொண்டு வந்ததே இந்த ஆள் தான். அண்ட் ம். இந்த ஆள் எப்படின்னா பியூஷ் வந்துட்டு கோயல். பேரு கரெக்டா சொன்னோம், பியூஷ் பியூஷ் கோயல் கோயல். இல்ல 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 அவர் ஆ, இல்ல அவர் இல்ல அவர் இல்ல அவர் வந்து அவர் பியூஷ் தான் ரயில்வே மினிஸ்டர். அவர் முன்ன, இவர் வேற. சார் நேம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. பட் இந்த பர்சன் ம், பிஜேபியால ஓகே. அப்பாயிண்ட் பண்ணப்படுற பர்சன் வந்துட்டு என்ன பண்றாரு, ம், ரொம்ப வந்துட்டு இந்த ரியாட்ஸே நடக்காத யூனியன் டெரிட்டரிஸ்ல இவர் போனாலே கேஸ்ட் ப்ராப்ளம், இவர் போனாலே வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினே இருப்பாரு. இவரு சும்மாலாம் இருக்க ம். மாட்டாரு மனுஷன். அதான் சோ இப்போ இந்த இப்போ மாதிரி போட்ட நியூஸ சொல்லுங்க. இப்ப என்ன நியூஸ் இப்ப வந்துச்சுங்க? என்னன்னா, எப்படி சொல்றதுன்னா, அங்க வந்து இங்க இப்ப நம்ம இந்தியால இருக்கோம்ல, ஆமா. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், யார் வேணாலும் போயிட்டு லக்ஷதீப்ல போய் இடம் வாங்கலாம். ஓகே. இத பத்தி வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து கேள்வி கேட்க கூடாது. இத அந்த அந்த மீறி ரூல்ஸ் கேட்டீங்கன்னா இப்ப ரீசன்ட். ம் இத மீறி கேட்டீங்கன்னா வந்து குண்டாஸ் ஆக்ட்ல வந்து நாங்க உள்ள தூக்கி போடுவோம், உங்களை வந்து ஜெயில போடுவோம். அண்ட் வந்துட்டு ஓகே. மினிமம் ஒன் இயருக்கு வந்து ஜெயிலு. அதையும் மீறி ஏதாச்சும் இது பண்ணீங்கன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, பிரிசன் மாதிரி, லைஃப் டைம் பிரிசன். லைஃப் டைம் பிரிசன் இல்லைன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இதுதான்
ஆங்கா. டெத் ஸ்டேட் அந்த மாதிரி ஆ. ரொம்ப இது ரொம்ப வயலன்ஸா இருந்தீங்கன்னா, இதுவா இருக்கு. அதாவது இவங்க இருக்கிற இடத்துல இந்தியால இருந்து யாரோ ஒருத்தர் வந்து இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதே தப்பு. அண்ட் ம். இவர் யாருக்கு டார்கெட் பண்றாரு? வழக்கம் போல நம்ம அம்பானி மாமா, அதானி மாமா, ரெண்டு ம். மாமாங்களும் வருவாங்க. வந்துட்டு லட்சதீப்பே வாங்குற அளவுக்கு, இந்தியாவை வாங்குற அளவுக்கே அம்பானி கிட்ட காசு இருக்கு. லட்சதீப்பு ஆமா. எல்லாம் வந்துட்டு சில்லற. ஆமா. ஸோ லட்சதீப்பே வாங்கிட்டாங்கன்னா அது எப்படி இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிலையன்ஸ் இல்ல ஜியோ அதுதான். ஐலாண்ட், அது யூனியன் டெரிட்டரி, நீங்க ஜியோ ஐலாண்டுங்க. ரியோடி ஜெனீரோ. இப்ப ஜியோ ரியோடி ஜியோ ஜெனீரோன்னு ஒரு பேர் இருக்குன்னா ஜியோடி ஜெனீரோ ஜியோ டெரிட்டரி. அது மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்துடும். ரெண்டாவது வந்து என்னன்னா அங்க இருக்கிற இவங்க வந்துட்டு கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு இப்போ நம்ம ஊர்ல வந்து இந்த மதிய உணவு திட்டம் மாதிரி இருக்குல்ல, ம். அங்க வந்து ஆமா. அங்கேயும் அந்த மாதிரி இருக்கு. அங்க வந்துட்டு என்னன்னா நான்வெஜ் போடுவாங்க டெய்லி. அங்க இவர் என்ன ஓகே. பண்றாரு, இது வெஜ் வந்து மட்டும் தான் நீங்க சாப்பிடணும், நான்வெஜ் மறந்துட்டே இருக்கான் ப்ராஹிபிட்டட். ஆ? வெஜ் புரியல. என்ன சொன்னீங்க சார்? இல்ல இவ்வளவு பெரிய கம்யூனிட்டியா இருக்கானு. இல்ல அதான் சொல்றேன், ஒரு பசங்க சாப்பிடுற சாப்பாடுலயும் இது பண்றான், தடை பண்றான். அது மட்டும் இல்ல, ஜனங்க அது ஏன் சாப்பிடுறதுலயும். ஏன் அப்படி பண்றான்னு சொல்லுங்க. ஏன்னா 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 97% ஆஃப் முஸ்லீம், ம் 3% அங்க எப்படின்னா, நம்ம இந்தியா அங்க வந்து 3% தான் இந்துஸ் இருக்காங்க. ம் அதனால இவன் என்ன பண்றான், அத வந்து நம்ம கவர் பண்ணணும், நம்ம இடமா மாத்தணும், சிஏஏ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதேதான். இப்போ நீ அங்க வந்துட்டு கெஸ்ட், ம். நீ கெஸ்டா இருந்துக்கின்னு நீ போய் அவங்க வீட்டு கால் மேல கால் போட்டு வெளில போடா புண்ட அப்படின்னா பொச்சிலே மெச்ச எடுப்போம். ஆனா வந்து அது அவங்களால பண்ண முடியல. பண்ண முடியல. இந்த என்னக்கா மாதிரி ஒரு லீடர் வந்ததுனால இவன் வந்து பிஜேபிக்கு சொம்மதிக்கிற லீடரை வந்துட்டுக்கிறாங்க. பிஜேபி ஆள் தான் வந்துட்டுக்கிறான். இப்போ அவங்க பிளான் என்னன்னா, இவனுங்களோட இதுவெல்லாம் வந்து உண்டா போட்டு இவனுங்க வந்து இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இவனுங்கெல்லாம் தொட்டி அடிக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சாப்பாட்டுல கை வைக்கலாம். நீங்க வந்து இதுவே சாப்பிடக்கூடாதுடா, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து என்னோட சாப்பாடு என்னோட ஒரு இது சரிங்களா. இது வந்து நான் பர்டிகுலரா முஸ்லிம்னு சொல்லு, கிறிஸ்டின் இருக்காங்க, சீக் இருக்காங்க, இந்துஸே இருக்காங்க, எவ்வளோ ரிலீஜியன் மைனாரிட்டி ரிலீஜியன்ஸ் இருக்குது. எனக்கு என் நாக்குக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் சாப்பிட முடியும், இஷ்டம் மாதிரி நான் சாப்பிட முடியாது. ஆனா நீ என்ன பண்றனா, நான் கண்ட்ரோல் பண்றேன் உன்னைய, ஆனா நீ கொடுக்கறதாச்சும் உருப்படியா இருக்கா? அதுவும் கிடையாது. அப்ப நான் அதை தட்டி கேட்கலாம்ல, ஆனா நீ என்ன கேட்க விட மாட்டேங்கிற. கேட்டா குண்டான் சத்தம். கேட்டா அதேதான். எனக்கு வந்து சரி, நான் இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டு வந்தேன் ஒரு சோறு, அந்த சோறு நல்லா இருந்துச்சு, சரி ஓகே நீ வேணான்ற. இது எப்படி இருக்குன்னா, அந்த கமல் வந்து சிவாஜிட்டு கேட்பாரு ஏதோ ஒண்ணு, போ செத்து போன்ற மாதிரி சொல்லுவாரு, அந்த மாதிரி அது. அதேதான், அவள்தான் நான் இனத்துக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ பக்காவா தெரியுது, லட்சதீப் வந்து என்னது இந்துத்துவ நாடா மாத்த போறாங்க. அதுக்காக அது தெரியுதா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவ நாடுன்றது இது வந்து ஒரு பக்கம். நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இந்துத்துவ நாடுன்றத கொண்டு வர பாக்குறாங்க. ஏன்னா இத வந்து அந்தமான் நிக்கோபார்லயும் இதேதான் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்தமான் நிக்கோபார் ஃபுல் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஃபில்ட் வித் ட்ரெடிஷனல் ட்ரைப்ஸ். ஓகேவா? ஆனா இது அப்படி இல்ல. இது அப்படி இல்ல. பக்கத்து ஊர்லாம் நம்ம ஆளுங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா பிசினஸ் மைண்டடா இது வந்து பிசினஸாவும் இத வந்து தூக்க பாக்குறாங்க. இந்தியாலயே வந்துட்டு கோரல் ரீப்ஸ் அதிகமா இருக்கிற இடம்னா லட்சதீப் தான். ஓகே. கோரல் ரீப்ஸ்னா இந்த கடற்பாறை இது, இந்த முத்து அந்த மாதிரி இதுங்க. கோரல் ரீப்ஸ் அதிகமா இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா லட்சதீப் தான். இப்போ கோரல் ரீப்ஸ் வந்து எவ்வளவு டிமாண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ ஜென்ரலா ஒரு பேர்ல் எடுத்துக்கினாலே வந்துட்டு, நம்ம ஒரு பேர்ல் செயின் எடுத்துக்கினாலே 60,000 கிட்டத்தட்ட டைமண்ட்ல ஈக்குவலா வருது அதோட வேல்யூ. அந்த பிஜேபி மினிஸ்டர் வந்து வேற யாரும் இல்ல, பிரஃபுல் கோடா பட்டேல். பிரஃபுல் கோடா சாரி, பியூஷ் கோடா பிரஃபுல் கோடா.
அததான் ஸோ சொல்றேன். ஒண்ணு இவங்களோட அதாவது இருங்க இதை இல்ல சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம். இப்போ ம், ஃபார்மரா நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மரா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்லவரா இருந்திருக்காரு. அவருக்கு போனதுக்கு ம், அப்புறமா ஃபார்மர் பிஜேபி மினிஸ்டர் இவர் வந்திருக்காரு, பிரஃபுல் கோதா. இவர் வந்ததுக்கு ம். அப்புறம் என்ன ஆகும்? பிஜேபி வேற இவரு. ஸோ த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி. அதேதான் ரெஸ்ட் ஹிஸ்டரி. அதேதான். ரெண்டு வந்துட்டு நம்ம அம்பானி மாமா வந்துட்டு ஒண்ணு ஐலாண்டை உருவாக்குவாரு, இல்லைன்னா கோரல் ரீப்ஸை வந்து வளைச்சு போட பார்ப்பாரு. நீ ஒரு யூனியன் டெரிட்டரின்றீங்க. யூனியன் டெரிட்டரினா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லணுங்க. இந்த மாதிரி நீ அது கூட என்னன்னா இடம் வந்து வாங்கறதுக்கு கிடையாது. இடம் வந்து நீ யாரு, நீ வருவ எங்கிருந்தோ வருவ வந்துட்டு அவங்களோட பூர்வீக இடத்த வந்து நீ வித்து வாங்கிக்கோனா அப்ப இவங்க எங்க போவாங்க? அப்ப இவங்களாம் அகதியா? இங்க 13 குடும்பத்தாருங்க. 13 குடும்பத்தாருங்க. ஆனா அங்க 13,000 குடும்பம் எல்லாம் அங்க இல்ல. 13,000 குடும்பம் முக்கியமா 13 குடும்பம் முக்கியமா? என்ன காசு இருக்கனால அங்க வந்து இப்ப வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குன்னா ப்ரொடெஸ்ட் போயிருக்கு. ஆனா அதனால வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் அதாவது அந்த விஷயம் வந்து தெரியக்கூடாதுன்னு தான் இவ்வளவு வேலை பண்றது மோடி. ஆமா. இப்ப கூட அந்த நியூஸ் வந்து பாதி பேர் தெரியாது. இப்பவும் வந்துட்டு கொரோனா மேபி கொரோனா தான் இப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கும். எப்பவுமே நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்தாலுமே கொரோனா 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 அந்த நியூஸை தவிர்த்து வேற. அதுக்குதான் இப்ப வந்து இந்த இது நெட்வொர்க்ல இது பண்றாங்க, சோசியல் மீடியா வழியா வெளியே வரக்கூடாதுன்னு. ஏன்னா சோசியல் மீடியா வந்தது தான் சிஏஏ வந்தது, பீஃப் இஷ்யூ வந்தது, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து எப்படி சொல்லணும்னா இவனுங்க ஒண்ணுமே நியூஸ் மீடியாவே சொல்றேன். நியூஸ் மீடியா வந்துட்டு பீத்திக்கானுங்க பெருசா. நாங்க வந்து we are the only medium to expose the corruptions and so on. எக்ஸ்போஸ் என்ன பண்ணுவானுங்க? ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா பண்ணுவாங்க. இந்த அதாவது மீடியா இல்ல மோடியான்னே ஒரு நேம் இருக்குல்ல. இந்த யூ சித்தார்த் கூட சொன்னாரு, மீடியா இல்ல மோடியா. நீங்க என்னதான் வந்துட்டு இப்போ இங்க இருக்கிற மீடியாவே என்னதான் ஸ்டாலினுக்கு வந்து கொடி தூக்குனாலும் நீங்க ஓவரால் பார்த்தா பிஜேபிக்கு சொம்படிச்சுதான் ஆகணும். என்ன ப்ரோ அப்ப வேற ஊருக்கு எல்லாம் போகணுமா இல்லையா அப்படின்னு வேற ஊர் போன சன் டிவியே இங்க வந்துட்டு எப்படின்னா டிஎம்கேக்கு மொரட்டு சப்போர்ட். டிஎம்கேவோட இதுதான் சப் இதுதான். ஆனா இதே சன் டிவி மராட்டியில ஒரு சேனல் இருக்கு, பெங்காலில ஓபன் பண்ண போகுது. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இது மாதிரி இது ஓவரால் நார்த் இந்தியால ஒரு சேனல் ஓபன் பண்ணனா கூட அந்த டைம்ல மோடி கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா மோடிக்கு தான் ஊம்பி ஆகணும். சரி நம்ம வந்து அதிகமா சொல்லாம இதோட முடிக்க பார்ப்போம். ஏன்னா இது ஆஃப் த டாபிக் போடல. இது வந்து பெருசா பேசணும்னு நினைக்கிறேன் லட்சதீப். நம்ம வந்து சின்னதா எல்லாருக்கும் ஒரு ஓவர் வியூ கொடுத்தோம். அதான் இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் போர்ட்ல இந்த லட்சதீப் மேட்டர், லட்சதீப்பே பாதி பேருக்கு எங்க இருக்குதுன்னே தெரியல. இது லட்சதீப் மேட்டர்னு அது நீங்க சொன்னீங்க 100% உண்மை, அவனுக்குமே தெரியாது கேரளா பக்கத்துல தான் இருக்குன்னு. லட்சதீப்னா மால்தீவ்ஸ்னு வானுங்க. மால்தீவ்ஸ் எங்கடா? அதுவும் பக்கத்துல தான் இருக்கு, அதுவும் தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்னா இன்ஸ்டால வந்துட்டு என்னோட பிடிச்ச ஹீரோயின் வந்துட்டு பிகினி போட்டுன்னு ஒரு போட்டோ போட்டா அது பேர் மால்தீவ்ஸ்ங்க. குவாரண்டைன் இன் மாலதீவ்ஸ்னு சொல்லுவாங்க. கோமாளி போனாங்க அதுதானங்க. அதுதான் லட்சதீப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுல லட்சதீப் இஷ்யூ எனக்கு என்ன தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன். இத வந்து நம்ம ஓவர்வியூ பண்ணோம். ஸோ மேஜர் ப்ரொடெஸ்ட்ல வந்து மேஜரா சொல்றது என்னன்னா வந்து பட்டேல் வாஸ் ட்ரையிங் டு சாஃப்ரனைஸ் தி ஐலண்ட். அததான் நம்ம சொன்னதுதான், ஆல்ரெடி சொன்னதுதான். இந்துத்துவா மாத்துறதுக்காக தான். புரியுதுங்க. ஸோ இத பண்றதுக்காக தான் பண்றாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு கேளுங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. செலிபிரிட்டி ஸ்டார்ட் டு ஸ்பீக். இப்பயாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க இதை பத்தி பேச. வி சப்போர்ட் லக்ஷதீப் அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங் நோட் இருக்குங்களா யாருக்குண்ணா? சொல்லுங்க. சால் குட்மன் சொல்லுங்க. அதுதாங்க லைக் நம்ம பேசுறது ரைட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ வி ஷுட் ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் இட் ஹேஸ் சம் லிமிடேஷன்ஸ். ஓகேவா? அதுக்குன்ட்டு எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் பேச முடியாது.
கொஞ்சம் ஆனா இது நம்ம சென்சிபிளா சொன்ன மாதிரி பேசினா தான் இது நம்மளோட ஸ்பீச் வந்து சமாதானப்படுத்துனா பீஸ்னா இட்ஸ் ஓகே, அது ரயாட்ஸ்னா கம்யூனல் ரியாக்ட் இட்ஸ் நாட் ஓகே. உருவாக்கணும். யா அவ்வளவுதான், அதுதான் என்னோட எண்டிங் நோட். நானும் கூட சேர்ந்து சொல்லிட்டேன். ஸோ செல்வி நீங்க சொல்லுங்க. அதாவது சிம்பிளா சொன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்றதுக்கு ஒரு இது ஏன்னா ஒப்பீனியன் த வே ஆஃப் அப்ரோச்சிங் மை ஒப்பீனியன் இஸ் மை ரைட். அது என்னோட பேசிக் கடமை ஒரு உரிமை மாதிரி அது. ஸோ அதுல வந்துட்டு நீங்க இன்டர்ஃபியர் பண்ணி நீ இதை பேசக்கூடாதுன்னா நான் வந்து கேள்வி கேட்பேன். அது நான் எந்த பிளாட்ஃபார்ம் ஆன்லைனோ மேபி இட்ஸ் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் நான் கேள்வி கேட்பேன். எனக்கு அது உரிமை இருக்கு. என்னோட ஆஸ் அ சிட்டிசன் எனக்கு அது இது இருக்கு, ரைட் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜிஎஸ்டி வாங்குறேன்னா கேளு. அதான் சொல்றேன். என்ன விட்டா இது கூட பண்ணாங்க பேசுறதுக்கு கூட 5 ரூபாய் ஜிஎஸ்டி அப்படின்னு வரலாம். பண்ணாலும் பண்ணுவானு. வார்த்தைக்கு 2 ரூபாய் கணக்கு, வார்த்தைக்கு 2 ரூபாய். நீ 2 வார்த்தை பேசுனா 4 ரூபாய் கொடுத்துட்டு பேசு. இது என்னமோ டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் வேர்ட்ஸ், இட்ஸ் பிரைஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான். சோ இது சிம்பிளா என்னன்னா உங்களோட அதான் அவரு என்ன சொல்றாரு, அவரு எது சொல்றாரு? இல்ல அவ்வளவுதான். அதாங்க நான் என்னோட எண்டிங் நோட்ஸ் என்னன்னா, பேசணும்னு இஷ்டமாயிருக்கு எதுவும் பேசக்கூடாது. நீ பேச வேண்டியது அது கரெக்டான ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூனால இப்போ ஒரு பாதிப்பு ஆகுது, அது நான் பேசியே ஆகணும்னா பேசலாம். இஷ்டமாரி நான் பாப்புலர் ஆகணும், ஒருத்தனை திட்டி நான் பாப்புலர் ஆகணும், கிரிசைன் பண்ணி தான் நான் பாப்புலர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு நீ பச்சை முட்டு நான் சுத்தமுன்னு என்ன போடலான்னு நான் அவ்வளவுதான். ஓகே, இதோட முடிச்சுப்போம். ஸோ நம்முடைய ஷால் அண்ட் செல்பிசே வந்தமைக்கு நன்றி. நன்றி ப்ரோலி, நன்றி பீரஸ். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா கன்சிஸ்டண்டா இருப்போம் இந்த லிசனர்ஸ்க்கு. தேர்ட் சீசன் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அதாவது வந்து 2 சீசன் சிறப்பா பண்ணிட்டீங்க, தேர்ட் சீசன் மஜாவா அமையும். அண்ட் வாயில வடன்ற ஒரு பாட்காஸ்ட் சேனலு நாங்க சர்ச் பண்ணாலே சஜஷன்ல காட்டணும், அந்த லெவலுக்கு வரும். நன்றிகள், வந்தா சந்தோஷம். ஸோ அதான் இதோட முடிச்சுப்போம். சைனிங் ஆஃப் பிராலி அண்ட் பீரஸ். நன்றி.